என்றும் உள்ளது. சத்தம் வர மாட்டேதே. ஆமாம், அருமையான பாஸ்டர் டென்னி அவர்கள் இன்றைக்கி நம்ம மத்தியில் இருக்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி. 2022 வந்தாங்க நம்ம சபைக்கு. வாலிப பிள்ளைங்களுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதல் அன்றைக்கி இருந்தது. எல்லாம் ஒன்று சேர்ந்து தேவனுடைய அபிஷேகத்தில் நிறைந்து அவங்கவுங்க வாழ்க்கையில் ஆண்டவருக்குள்ளே இப்படி வாழணுன்னு ஒரு தீர்மானம்லாம் எடுத்தாங்க. இன்றைக்கி இந்த 2025 நம் மற்றில் வந்திருக்கிறார். இந்த வருஷத்தின் துவக்கத்தில் வர வேண்டியவர். தேவ சித்தம் இந்நாளில் கொண்டு வரணும்னு இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், வேறு எந்த காரணமும் இல்லை. விசுவாச தடை செஞ்சிட்டான், இல்லை அவர் விட்டுட்டார், அப்படிலாம் கிடையாது. நான் நினைக்கிறது ஒன்றே ஒன்று, அவர் எப்போ இங்கே வரணும்னு தேவ ஆவியானவர் சித்தம் கொண்டிருக்கிறாரோ அது யாராலுமே தடுக்க முடியாது. பாஸ்டராக இருக்கிற நான் கூட என்ன செய்ய முடியாதுங்க. தேவ சித்தம் இருந்து அவர் இங்கே வரணும்னு இருந்ததுன்னா ஒரு நாளும் ஒரு தடையும் செய்ய முடியாது. நம்புறீங்களா? நம்புறவங்க மட்டும் சத்தமாக ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஆமாம், இன்றைக்கி வந்திருக்கிறார், நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் அவரை தொடர்ந்து பயன்படுத்தபடி கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ். Praise the Lord. Praise the Lord. போதும் நினைக்கிறேன். D major. Hallelujah. Praise the Lord. Hallelujah. எல்லாம் சந்தோஷமா சொல்லுங்க Hallelujah. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். நம்புறீங்களா? நம்புறீங்களா? நல்லவங்கள மாதிரி நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் நல்லவர்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு, இயேசு மட்டும்தான். ஆமென். சில மனைவிமார் சொல்லுவாங்க, நல்லவன் நினச்சி கட்டுனேன் ஆனால் இப்போ தான் தெரியுது அப்படின்னு. சில ஆண்கள் சொல்லுவாங்க, நல்ல பொண்ணுன்னு நினச்சேன் ஆனால் இப்போ தான் குத்துன்னு குத்துறா அப்படின்னு. ஆனால் இயேசுவை ருசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஒன்று சொல்ல முடியும், அவர் நேற்றை விட இன்னைக்கு ரொம்ப நல்லவராக இருக்கிறார். அதனால தான் அதை ருசித்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. என்ன பண்ணணுமா? ஆமாம், முகர்ந்து பார்க்க சொல்லலை, மோந்து பார்க்க சொல்லலை. என்ன பண்ணணும்? மோந்து பார்க்கறதுல அந்த மொமெண்ட்டுக்கு ஒரு ஸ்மெல், இந்த பர்ஃப்யூம், இந்த சமையல். சில பேர் இப்படி தெருவில் நடக்கும்போதே இந்த வீட்டில் என்ன வறுக்கிறாங்க, என்ன கொதிக்குது அப்படின்னு மோந்து பார்த்து என்ன பண்ணுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆனால் அப்படி முகர்வதனால, மோந்து பார்க்கறதுனால உங்கள் உடம்புக்கு எந்த ஒரு தாக்கமும் அது ஏற்படுத்தாது. அந்த நேரம் அந்த வாசனை நல்லா இருக்கும், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் முகர்கிற அந்த வாசனை, அந்த ஆகாரம் உங்கள் கைகளுக்கு வந்து, உங்கள் கை அந்த ஆகாரத்தை எடுத்து உங்கள் வாய்க்கு போகும்போது, நாக்கில் படும்போது அந்த ஆகாரத்தினுடைய ருசி உங்களுக்கு தெரியும். மத்தியானம் போன உடனே சின்னது பெருசு பறக்கிறது அப்படின்னு நிறைய வீட்டில் செஞ்சு சாப்பிடுவீங்க. சமைக்கும்போது பசி அப்படி எடுக்கும்போது எப்போ தட்டுக்கு வரும் அப்படின்னு ஆயத்தமாக பிள்ளைங்கம்மா சீக்கிரமா முடிஞ்சிருச்சா, சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு அதை எடுத்து வாயில் வைக்கும்போது ருசி வா அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆகாரம் உள்ளே போன உடனே அப்போ தான் அந்த ஆகாரம் சரீரத்திற்கு பலனாய் மாறுகிறது. ஆமென். ஏன் சங்கீதக்காரன் கர்த்தர் நல்லவர் இந்த ருசித்து பாருங்கன்னு சொன்னாருன்னா, நீங்க அவரை ருசிக்க ருசிக்க அவருக்குள்ள பலன் அடைந்து கொண்டே இருப்பீர்கள். ஆமென். என்ன பலவீனமா இருந்தாலும் இந்த காலவேளையில் அவர் நல்லவர் என்பதை ருசிக்க 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 ஒரு புது பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ருசிக்கிறவங்களை எதை வச்சு தெரியுமா சொல்லலாம், இவங்க உண்மையாகவே ருசிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு எப்படி தெரியுமா தெரியும்? ஒரு நல்ல ஹோட்டலில் சாப்பிட்றீங்களா, நல்ல சாப்பாடு சாப்பிட்டேன், இல்லை எனக்கு நல்ல சாப்பாடு யாராவது போட்டாங்கன்னா தானாகவே நான் வெளியே போய் 2-3 நாள் அதை பற்றி என்ன பண்ணுவேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன்ப்பா இன்னைக்கு ஒருத்தன் வீட்டுக்கு போனேன், என்ன சிக்கன், என்ன குழம்பு, அது தானாக வரும். கேட்க மாட்டாங்க நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, ஆனால் அந்த டேஸ்ட் என்ன பண்ணும், உங்களை சொல்ல வைக்கும். நீங்கள் இயேசு நல்லவர் என்பதை ருசிக்கிறீங்க அப்படின்னா யாரும் சொல்ல வேணாம், தானா உங்களுக்கு அவரை பற்றி வாயில வரும், வரணும். ஆமென். வரலன்னா நீங்க சரியா ருசிக்கிறீங்களா இல்லையா என்பதை என்ன பண்ணுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னால் என் நண்பர்கிட்ட சொல்ல வரல, இயேசுன்னு பேர் வரல, நல்லவர்னு வரல, இயேசுனை நேசிக்கிறார்னு சொல்ல வரலன்னா நான் இன்னும் சரியா என்ன பண்ணல,
நீங்க ருசிச்சிட்டீங்க அப்படின்னா யார் தடுத்தாலும் தடுக்கலனாலும் யாரை பார்த்தாலும் தானா உள்ள இருந்து அப்படியே வரும். ஆமேன். வரணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வரணும். சொல்லுங்க, வரணும். ஆமேன். இந்த நல்ல கால வேளையில் உங்களோடு கூட இருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாஸ்டர் நான் 1-2 தடவை தான் பார்த்துருக்கேன், அப்புறம் இங்கே சர்ச்சுக்கு வந்திருக்கேன். ஆனால் என்னமோ தெரில, பெருசாக பேசிக்கலனாலும் அவர் மேலே ஒரு அன்பு எனக்கு இருக்குது. ஆமேன். அவர் என்கிட்ட பேசுகிற விதம் அது வந்து ஒரு அன்பு இருக்குது. ஆமேன். ஹல்லேலூயா. ஸோ திரும்பவுமா உங்களோடு கூட இங்கே இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு சில நிமிஷங்கள் அப்படியே நம்ம கண்ணை மூடி இருக்கிற இடங்களில் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் கண்ணை மூடி நான் சொல்கிறத அப்படியே பாருங்கள். சரிங்களா? கண்ணை மூடுங்க, எல்லாம் கண்ணை மூடுங்க, கண்ணை மூடி. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. அப்படியே கண்ணை மூடி இருக்கும்போது உங்களுக்கு முன்பாக ஒரு 3 பேர் கைகோர்த்து நிற்கிறத பாருங்க. ஒரு 3 பேர் அப்படியே கைகோர்த்து ஒரு வட்டமாக வளையமாக அப்படி நிற்கிறத பாருங்க. அந்த 3 பேர் அப்படி நிற்கும்போது அந்த 3 பேருக்கு நடுவில் உங்களை நீங்க பாருங்க. அந்த 3 பேருக்கு நடுவில் நீங்க அங்க நிக்கிறத பாருங்க. அந்த 3 பேர் வேற யாரும் இல்லை, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அந்த 3 பேரும் உங்களை சுத்தி நிற்கும் போது அந்த 3 பேருக்குள்ள ஒரு அன்பு ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த 3 பேருக்குள்ள ஒரு ஜீவன் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த 3 பேருக்குள்ள ஒரு ஒளி ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த ஜீவன், அந்த அன்பு, அந்த ஒளி அப்படியே உங்க மேல பாயிறத பாருங்க. ஒரு கரண்ட் மாதிரி அப்படியே உங்க மேல அப்படியே அந்த 3 பேரும் இன்னும் நெருக்கமா உங்க பக்கத்துல வராங்க. நான் சொல்றத அப்படியே நினைச்சுக்கிட்டே பாருங்க. அந்த 3 பேரும் எங்கேயோ தூரத்தில் இல்லை, உங்க பக்கத்தில் ரொம்ப நெருக்கமாக கிட்ட ஒரு திரியேக அரவணைப்பு. திரியேக அரவணைப்பு. அப்படி உங்களை அரவணைக்கும் போது அதில் அப்பா உங்க காது கிட்ட வந்து சொல்றாரு, என் மகனே, என் மகளே, நீ அனாதை அல்ல, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். நீ அனாதை இல்ல, நீ யாரோ ஒருவன் அல்ல, தனிமையில் இருக்கிறேன் நினைக்காத, நான் உன் கூட இருக்கிறேன். I am with you. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ரத்தலமந்தே கயபரண்டோ ஷடடா ஏரமமன செலே போஹோகதா ருஷலலல ஏரடடயந்தா aramande kayabaro sada resalamandro sekele manaka razula mandere moshada labra degede yoraba udana zangre velona sia mamahando boro krasula mande ragadio. ஒரு திரியேக அரவணைப்பு. நீங்க என்ன பார்ப்பீங்கன்னா எதுவுமே பார்க்க மாட்டீங்க. அதனால தான் நான் கண்ணை மூட சொன்னேன். அந்த திரியேக அரவணைப்புக்குள்ள அவருடைய அன்பின் பிரசன்னம். ஓ ஹல்லேலூயா. அந்த திருத்துவத்துக்குள்ள, திரியேக அரவணைப்புக்குள்ள நீங்க இருக்கும்போது, ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. நானும் மிலே நீர் என்னிலே ஒன்றாய் இருக்கின்றோமே, நானும் மிலே நீர் என்னிலே ஒன்றாய் இருக்கின்றோமே. அப்படியே பாடலாமா? நானும் மிலே நீர் என்னிலே ஒன்றாய் இருக்கின்றோமே, நானும் மிலே நீர் என்னிலே ஒன்றாய் இருக்கின்றோமே. பிரிக்க முடியா உறவு நீரே, இணைக்கப்பட்டேன் என்றென்றுமே. பிரிக்க முடியா
உறவு நீரே, இணைக்கப்பட்டேன் என்றென்றுமே. என் பிரியம் நீரே, நல்லுறவு நீரே, உம்மில் நான் மகிழ்கின்றேனே. என் பிரியம் நீரே, நல்லுறவு நீரே, உம்மில் நான் மகிழ்கின்றேனே. நானும் உம்மிலே. வண்டர்ஃபுல். அப்படியே பாடுங்க. ஒன்றாய் இருக்கின்றோமே, திருத்துவமும் நாமும், நானும் இயேசுவும், நானும் என் பிதாவும் வேறு வேறு அல்ல, நாம் ஒன்றாய் இருக்கிறோம். நான் அவரிலும் அவர் என்னிலும், நானும் உம்மிலே நீர் என்னிலே. ஒன்றாய் இருக்கின்றோமே, நானும் உம்மிலே நீர் என்னிலே. ஒன்றாய் இருக்கின்றோமே. அவர் இப்ப நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா நிறைய நேரங்கள்ல நமக்குள்ள வர கேள்வி, நான் இப்படி சூழ்நிலையில கடந்து வந்தேனே, என் சின்ன வயசுல இப்படியெல்லாம் எனக்கு நடந்துச்சே, நான் நிறைய வழிகள் வழியா போனேன், நிறைய வேதனைகளின் வழியா போனேன், நிறைய இழப்பின் வழியா போனேன், நிறைய அசம்பாவிதங்கள் வழியாக போனேன், நிறைய பேர் என்னை தவறா நடத்தினாங்க, நிறைய விஷயங்கள் எனக்கு நடந்தது. அப்பெல்லாம் அவர் எங்க இருந்தார்? நான் தனியா உணர்ந்தேன். அப்பெல்லாம் அவர் எங்க இருந்தார்? திருச்சியில நானும் என் மனைவியும் ஒரு ஊழியக்கார குடும்பம், பாஸ்டர் வைஃப், அவங்க கூட ஜெபத்தில் நாங்கள் செலவிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போது அவங்க 2 பேரையும் கண்ணை மூட வச்சு நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், ஆவியானவர் உங்களை எங்கே சுகமாக்க விரும்புகிறாரு அப்படின்னு கேளுங்க. முதல்ல அந்த சிஸ்டர் கிட்ட சொன்னேன், சிஸ்டர் நீங்கள் வாய் திறந்து கேளுங்க, ஆவியானவரே நீங்கள் எங்கே என்னை சுகமாக்க விரும்புகிறீங்க அப்படின்னு கேளு அப்படின்னு சொன்னேன். அவங்க கண்ணை மூடி அப்படி கேட்கும்போது கொஞ்சம் நொடிகளில் ஓன்னு அழ ஆரம்பித்தாங்க. அப்படி அழுவும்போது நான் சொன்னேன், என்ன பார்க்குறீங்க சொல்லுங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை நான் 6வது என்னமோ படிக்கிறேன். அப்படி படிக்கும்போது நான் சின்னதில் ரொம்ப குண்டாக கருப்பாக இருப்பேன். அப்போ என் கூட படிக்கிறவங்களாம் என்னை பேர் வச்சு என்னை கிண்டல் பண்ணுறாங்க, என்னை வந்து காயப்படுத்துகிறாங்க. என்னால் தாங்க முடியல. ஐயோ என்னடா ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு சொல்லி நான் டெஸ்கில், அதாவது ஸ்கூல் பெஞ்ச் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் உட்காந்து ஒரு பக்கமாக அப்படி கையை வச்சு தேம்பி அழுவுறேன். அதை தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது நான் அவங்ககிட்ட சொன்னேன், சரி இப்படி நான் கஷ்டப்படுறேனே, இவ்வளோ நான் அழுறேனே, இயேசுவே நீர் எங்கே இருந்தீர்? நான் இவ்வளோ வழியில் போகும்போது நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் சொன்னதை அவங்க கேட்குறாங்க, இயேசுவே நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே இன்னும் பயங்கரமாக ஓன்னு கத்தி ஆள ஆரம்பித்தாங்க. நான் சொன்னேன், என்ன பார்க்குறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ கண்ணை மூடிக்கிட்டே அவங்க சொல்கிறாங்க, இல்லை நிறைய பேர் கிண்டல் பண்ணும்போது நான் இப்படி சாஞ்சு அழுறேன். நான் அப்படி அழுவும்போது என் பக்கத்தில் இயேசுவும் கையை என்ன மாதிரியே வச்சு என் முகத்தை பார்த்து அவரும் அழுறதை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கதறி அழுதாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இந்த பயணத்தில் ஒன்றை நான் புரிந்து கொண்டேன், நாம் நம்முடைய தாயின் கருவில் உருவான அந்த நேரத்தில் இருந்து இந்த நேரம் வரைக்கும் எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை விட்டு பிரிகிறவரே அல்ல, அவர் பிரிந்ததே இல்லை. உங்களுடைய எல்லா வழிகளிலும், எல்லா கேள்விகளிலும், எல்லா இழப்புகளிலும், நீங்க கடந்து வந்த எல்லா அசம்பாவிதங்களிலும் அவர் உங்களோடு கூட இருந்தார், இருக்கிறார், எப்பொழுதும் இருப்பார். எப்படி இயேசுவை பிதாவை ஆவியானவரை பிரிக்க முடியாதோ, அப்படிப்பட்ட ஒரு பிரிக்க முடியாத உறவுல நம்மை அவரோடு கூட வைத்து என்றென்றைக்குமாய் இயேசு இணைத்திருக்கிறார்.
அவருடைய அன்பை விட்டு நம்மளை பிரிக்க முடியாது. ஓ ஜீசஸ், ஒரு விஷயம் அப்படியே அப்பாவுடைய அன்பை நினைச்சு, தேங்க்யூ டாடி, we love you. ஓ ஹalleluya. திருத்துவ மையத்தில் நான் இருக்க எதை குறித்தும் கவலை எனக்கு இல்லை. திருத்துவ மையத்தில் நான் இருக்க எதை குறித்தும் கவலை எனக்கு இல்லை. என் அப்பா நீரே, என் அம்மா நீரே, உம்மில் நான் மகிழ்கின்றேனே. சில பேருக்கு அப்பா இல்லாம இருக்கலாம், சில பேருக்கு அம்மா இல்லாம இருக்கலாம். ஓ, அவரை பார்த்து சொல்லுங்க, என் அப்பா நீரே, என் அம்மா நீரே. நாங்க 5 பிள்ளைங்க. அதில் எங்கள் அப்பா கிட்ட நான் ரொம்ப நெருக்கமாக இருந்தேன். இன்னைக்கு வரைக்கும் என் அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க, டெனி மாதிரி டேடி கிட்ட நாங்கள் க்ளோஸாக இல்லையே, சே டேடி இறந்துட்டாங்கல்ல அப்படின்னு. ஆனால் நான் ரொம்ப நெருக்கமாக இருந்தேன். எங்கள் அப்பாவை தூக்குவேன், எங்கள் அப்பாவுக்கு முத்தம் கொடுப்பேன், எங்கள் அப்பா கிட்ட விளையாடுவேன். ஆனால் எங்கள் அப்பா இறந்தபோது எனக்கு ஒரு பெரிய தாக்கம், ஒரு பெரிய பாரம், பெரிய இழப்பினுடைய வேதனை தாங்க முடியல. சில மாதங்கள் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. எங்கள் அப்பாவுடைய ஜுபாவை பார்த்தா அழுவேன், பாத்ரூமில் போய் அழுவேன், வண்டியை ஓட்டிக்கிட்டு அப்படியே போவேன், அழுதுகிட்டே போவேன், எனக்கு அப்பா இல்லை, டேடி இல்லை அப்படின்னு. யாராவது அவங்க அப்பாவை டேடின்னு கூப்பிட்ட சத்தம் கேட்டுச்சா எனக்கு எங்கேருந்து வரும்னு தெரில, அப்படியே அழ வரும், ஐயோ எனக்கு அப்பா இல்லை அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் நாட்கள் கழித்து, ஓ நம்ம எல்லாம் படைத்த பரம தகப்பன் பேச ஆரம்பித்தா, உலக தகப்பனை விட நான் உன்னை அழகா நடத்துவேன், நான் உன்னை சுமப்பேன், உன்னை கைவிட மாட்டேன், நான் உனக்கு தகப்பனா இருக்கிறேன், நான் உனக்கு வெறும் தெய்வமாய் அல்ல, நான் உனக்கு அப்பாவா இருக்கிறேன். இங்க ஒரு சிலரை பார்த்து ஆவியானவர் சொல்ல விரும்புகிறார், உங்களுக்கு அவர் வெறும் தெய்வமாய் அல்ல, உங்களுக்கு நல்ல உறவாய் அவர் இருக்கிறார், நல்ல தகப்பனா இருக்கிறார், நல்ல நண்பனா இருக்கிறார், நல்ல உறவாய், நல்ல தாயை போல தேற்றுகிற தாயாகிய பரிசுத்த ஆவியானவர். என் அப்பா நீரே, என் அம்மா நீரே, உம்மில் நான் மகிழ்கின்றேனே. என் அப்பா நீரே, என் அம்மா நீரே, உம்மில் நான் மகிழ்கின்றே. எல்லாரும் சொல்லலாமா? என் அப்பா. உரிமையா சொல்லுங்க, சொல்லிடுங்க, எனக்கு அப்பாவும் நீங்க தான். உம்மில் நான் மகிழ்கின்றேனே. என் அப்பா, எனக்கு தாயும் நீங்க தான், எனக்கு தகப்பனும் நீங்க தான். மேல் நான் மகிழ்கின்றேனே. நானும் நிலே, நீர் என்னிலே ஒன்றாய் கின்றோம். நல்லா உணர்ந்து சொல்லுங்க, சொல்லுங்க, அப்பா நானும் நிலே. ராபு ஷாலாலா மஹாங்க்ரா தாலா பியாந்தரபா ஏ ரானானா ஏ நானும் நிலே. ஓ ஜிபானா ஹக்ரோன் தாலா மியான் தாலா ரஸாதா மகாதா ரோ. நானும் நிலே அப்பா இருக்கின்றோவே. நாங்கள் ஒன்றாய் இருக்கின்றோமே, நாங்கள் ஒன்றாய் இருக்கின்றோமே. எல்லாரும் வாய் திறந்து சொல்வீங்களா? நாங்கள் ஒன்றாய், ஒன்றாய், நாங்கள் ஒன்றாய், அவருக்குள் நாம் எல்லோரும் ஒன்றாய். இயேசுவே ஒன்றாய், ஒன்றாய், நாங்கள் ஒன்றாய். அப்பா நாங்கள் ஒன்றாய். ரோமே நல்ல
கைகளை தட்டி திரியேக தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஓ ஹalleluya, ஹalleluya. நீங்களும் அவரும் நாமும் அவரும் பிரிக்கப்பட முடியவே முடியாது. ஆமென், ஹalleluya. நம்முடைய அனுமதிலாம் கேட்காமலேயே சிலுவையில் நம்மை அவரோடு கூட வைத்து என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். ஆமென். இயேசு பிறந்தப்போ நீங்களும் நானும் பிறக்கல இல்லையா? பிறந்தோமா? சொல்லுங்க, பிறந்தோமா? இயேசு வளரும் போது நீங்களும் நானும் வளரல. இயேசு ஊழியம் செய்த போது அவரு கூட ஊழியம் செய்யலை, இல்லை ஊழியம் செய்த பார்க்கல. இயேசு அற்புதங்கள் ஏராளமாய் செய்த, அதெல்லாம் நம்ம கண்ணால பார்க்கல, படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, சிலுவையில் இயேசு மரிக்கும் போது நாம் எல்லோரும் அவருக்குள் இருந்தோம். ஆமென், ஹல்லேலூயா. சிலுவையில் இயேசு மரிக்கும் போது நம்மெல்லாம் பிறக்கல, ஆனா வேதம் சொல்லுகிறது இயேசுவுக்குள்ளாக நாம் எல்லோரும், நம்ம எல்லாரும், அதுதான் பவுல் அந்த வெளிப்பாடை பிடித்த பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவோடு நானும் சிலுவையில் அறையப்பட்டேன். இயேசு மட்டும். பாருங்களேன், நீங்க ஜெபிக்கும் போது கண்ணை மூடி சிலுவையை பார்க்குறீங்கன்னா வெறும் இயேசு தொங்குறத பார்க்க கூடாது, நீங்களும் தொங்குறத பார்த்தீங்கன்னா உங்க பழைய மனுஷன் எழும்பவே மாட்டான். நான் சொல்றது புரியுதா? நம்ம வெறும் சிலுவையில் இயேசுவை மட்டுமே பார்க்குறோம். நீங்க கண்ணை மூடி இயேசுவை பார்க்கறதோட உங்களையும் சிலுவையில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, சிலுவையில் அவரோடு கூட நாமும் அறையப்பட்டோம். இயேசுவோ எபேசியர் 2 வாசிக்கிறோம், கிறிஸ்துவோடு கூட நம்மையும் அவரோடு கூட எழுப்பி, ஆமென், உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்தார் அப்படின்னு பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ எல்லாவற்றையும் சிலுவையில் வைத்து இயேசு உயிர்த்தெழுந்த போது நம்மையும் அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களை உட்கார வைத்தார். ஹல்லேலூயா. அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங் பாண்டு பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு உறவு இது. ஆனால் நிறைய நேரங்கள் சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது நம்ம யோசிக்கிறோம், ஐயோ என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு. பிரிக்க முடியாத ஒரு உறவில் அப்பா உங்களை வச்சிருக்கார். ஆமென், ஹல்லேலூயா. எஃப் கொடுக்குறியா? எஃப் மேஜர் மேஜர். ஓ ஹல்லேலூயா. உந்தன் அன்பு போதும் ஐயா, உறவோ பொருளோ பிரிக்காதையா, என் நேச நீர்தானையா ஐயா, என் நேச. இல்லை, உனக்கு கல்யாணம் ஆன உடனே போன முறை வந்தப்போ நான் சொன்னேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு அழகான ஒரு பெண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தாரு. வளர வளர பயங்கர சந்தோஷம். நான் சொன்னேன் இல்லையா, நாங்கள் 5 பேர், 4 ஆம்பளை பிள்ளைங்க, ஒரு தங்கச்சி, கடைசி தங்கச்சி. ஸோ எங்கள் வீட்டில் முதல் குழந்தை என் பொண்ணு. இப்போது ரொம்ப எல்லாருமே கொண்டாடுறோம் அவளை. வளர வளர ஊழியம் பெருக ஆரம்பித்தது. நிறைய பயணிக்க ஆரம்பித்தேன், வெளி தேசங்கள்லாம் போக ஆரம்பித்தேன். பல கதவுகள் திறந்தது. ஒரு வயசு 1.5 வயசு ஆகும்போதெல்லாம் நல்லா நடக்கிறா, எங்கள் கூட அப்படியே வர்ஷிப் பண்ணுவா. நாங்கள் சும்மா அப்படியே வர்ஷிப் பண்ணால் குடு ஷால் எடுத்து அவளே தலையில் போட்டு கை தட்டுவா. நான் வெளியே ஊழியத்துக்கு போகும்போது, கிளிபி டாடாக்கு ஜோம் பண்ணுமா அப்படின்னா கையை வச்சு சொத்த 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 ஆமென் அப்படின்னு சொல்லுவா. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மே 18ஆம் தேதி என் கூட பிறந்த தங்கைக்கு திருமணம். அதே நாள் காலையில் ஒரு 8:55க்கு திடீரென்று என்னுடைய 2.5 வயது மகள் மரித்து விட்டாள். என்ன செய்யறதுன்னே தெரியல. சாயங்காலம் கல்யாணம், காலையில் என் பொண்ணு இறந்துட்டா. என் தங்கச்சி கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, வேண்டாம் கல்யாணம் பண்ண மாட்டேன். ஏன்னா அடுத்த வருஷம் கல்யாண நாள் வரும்போது அது என்னுடைய மகள் கிளிபினுடைய டெத் ஆனிவர்சரி, மரண நாளாக இருக்கும். நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். நானும் என் மனைவி எப்படியோ பேசி அவளை ஒத்துக்க வச்சு கல்யாணத்தை நான் தான் லீட் பண்ணி நடத்துகிறேன். நூற்றுக்கணக்கான ஜனங்க உட்கார்ந்துருக்குறாங்க. யாருக்குமே வீட்டில் என்னுடைய மகள் ஃப்ரீசர் பாக்ஸில் இருக்கிறது தெரியாது. கல்யாணம் எல்லாம் முடித்து வந்து அடுத்த நாள் எங்கள் மகளை நாங்கள் அடக்கம் பண்ணினோம். நிறைய பேர் எனக்கு கேள்வி,
எப்படி எப்படி ஏன் இப்படி நடந்துச்சு, என்ன எப்படி பண்ணிட்டீங்க, கர்த்தருடைய சித்தம்னா ஏன் இப்படி, இது மாதிரி பல கேள்விகள் என்ன கேட்க. நீ ஊழியம் செய்கிற, உனக்கே அப்படி நடக்குது அப்படி. எனக்கு இருந்த ஒரே கேள்வி எல்லாம், என் மனைவி என்னை எப்படி ஆறுதல் படுத்துறது, என் மனைவி ஏதாவது கேட்டால் அவங்களுக்கு என்ன சொல்லுவேன். நான் பாஸ்டருடைய பையன், பிறந்ததுலேருந்தே எங்களை விசுவாசத்திலேயே இயேசு இயேசு இயேசுன்னு அப்படி வளர்த்துட்டான். வெட்டி போட்டாலும் இப்போ வரைக்கும் நான் ஒரு கேள்வி கேட்டதும் இல்லை, எல்லாத்துக்கும் இயேசு தான் அப்படின்னு எங்களை விசுவாசத்தில் வளர்த்ததுனால என் மனைவி என்ன சொல்லுவாளோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே என் ரூமுக்கு போகிறேன். என் மனைவி ஒரு பக்கம் உட்கார்ந்துருந்தாங்க, அவங்க கையை மெதுவாக அப்படி பிடிச்சேன். அப்படி பிடிச்ச உடனே என் மனைவி என்னை பார்த்து சொன்னாங்க, தெனியாட்டா, இந்த ஒரு குழந்தை இல்லை, இனி 10 குழந்தை பிறந்து இறந்தாலும் நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவ. ஓ, நம்ம அப்பா நல்லவ, அவர் நமக்கு தீமை செய்ய மாட்டார் அப்படின்னு சொன்னான். எனக்கு அழ தாங்க முடியல. நானும் என் மனைவி அப்படியே கையை பிடிச்சி தேம்பி தேம்பி அழுதுகிட்டே அவரை பார்த்து சொன்னோம், உந்தன் அன்பு போதுமையா, உறவோ பொருளோ பிரிக்காதையா, என் நேசர் நீர்தானையா. இந்த காலவெள்ள ஒரு அர்ப்பணிப்போடு கூட என்ன வந்தாலும் சரி, அவருடைய அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க முடியாது. பவுல் அவ்வளோ தைரியம், அதை படிக்கும் போதெல்லாம் எனக்கு அள வரும். எவ்வளோ தைரியமா பவுல் சொல்றாரு, உயரமோ நீளமோ ஆழமோ அகலமோ இது அது துரைத்தனங்கள் தூதர்களே ஆனாலும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யாராலும் பிரிக்க முடியாது. என்னை யார் பிரிக்க முடியும்? அவ்வளோ அன்போடு அப்படி ஸ்ட்ராங்கா இருக்க. இன்னைக்கு நம்மளால அப்படி சொல்லணும், நம்மளும் சொல்லணும், ஆண்டவர் என்ன வந்தாலும் சரி உங்க அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. ஆமென். அந்த வரியை என் கூட சேர்ந்து அப்படியே பாடுவீங்களா? உணர்ந்து ஏசப்பாவை அப்பாவை பார்த்து சொல்லுங்க, உங்க அன்பை விட்டு எந்த உறவும் பொருளும் உங்க அன்பை விட எனக்கு பெருசு கிடையாது. நீங்க தான் எனக்கு பெரியவர், நீங்க தான் எனக்கு பெருசு, நீங்க தான் எனக்கு முதல்ல. யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் திங், நீங்க தான் எனக்கு முக்கியம். சொல்வீங்களா? உந்தன் அன்பு போதுமையா, உறவோ பொருளோ பிரிக்காதையா, என் நேசர் நீர்தானையா. ஐயா, என் நேசர் நீங்கதான், என் நேசர் நீர்தானையா, என் நேசர் நீர்தானையா. ஒரு நாளும் ஏன் இப்படி நடந்துச்சு அப்படிலாம் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டதில்லை. ஆனால் ஒரு நாள் மலேசியாவில் இருக்கும்போது ஆவியானவர் என் கூட பேசினாரு. பேசும்போது சொன்னாங்க, இயேசு இந்த பூமியில் நடந்தபோது பர்த்தேமியை கூப்பிடுறான். இயேசு நின்று அவனை கூப்பிட்டுட்டு அவனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டு உடனே அவனுக்கு பார்வையை கொடுக்குறாரு. சில இடங்களில் இயேசுவை கூப்பிடவே இல்லை, இயேசுவே போய் நீ சுகமாக விரும்புகிறாயா அப்படின்னு கேட்டு சுகத்தை கொடுக்குறாரு. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் கூப்பிடுறவங்க அவரை தேடி வரவங்களுக்குலாம் டக்கு டக்கு டக்குன்னு உடனே ஆன்சர் பண்றாரு, உடனே கொடுக்குறாரு. நான் இன்னொரு விதவை இயேசு யாருன்னு கூட தெரியாது, கண்ணீர் விடுறத பார்த்து இவரே போய் மனதுருகி அழாதேன்னு சொல்லி பாடையை தொட்டு வாலிபனை எழுப்புறார். 38 வருஷமா உட்கார்ந்துகிட்டு இருக்கான், அவனுக்கும் இயேசு யாருன்னே தெரியாது. அவன்கிட்ட அவரே போறாரு, ஹே நீ சுகமாக விரும்புறியா அப்படின்னு கேட்கிறார். ஆனா மார்த்தாள் மரியாள் இயேசுக்கு நியூஸ் அனுப்புறாங்க, உங்க ஃப்ரெண்டு லாசரு வியாதியா இருக்கிறான் வாங்க அப்படின்னு. இயேசு வரமாட்டார். வேற பக்கம் பெத்தானியாவுக்கு வரக்கு போல யூதேயா போறாரு, 4 நாள் கழிச்சு வராரு. இது புரியல. அப்ப ஆவியானவர் சொல்றாரு, ரோட்ல கூப்பிடுற அவனுக்கும் வியாதியா இருக்கிற அவனுக்கும், ஓ ரோட்ல இருந்து என்ன கத்தி தாவீதின் குமாரனே அப்படின்னு கத்தும் போது நான் கேட்காம போயிருந்தா அவன் என்னை பத்தி என்னென்னமோ பேசியிருப்பான், நான் கேள்விப்பட்டேன், ஆனா அவர் கண்டுக்கல, அப்படி இப்படின்னு பேசியிருப்பான். ஆனால் மார்த்தாள் மரியாள் அப்படி இல்லை. 4 நாள் கழிச்சு நான் போனாலும் 40 நாள் கழிச்சு போனாலும் என்ன அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க, என்ன அவங்க உண்மையா நேசிக்கிறதுனால. ஓ ஹல்லேலூயா. அப்பதான் கர்த்தர் என்கிட்ட சொன்னார், டெனி என்ன வந்தாலும் நான் உன்னை நம்புறேன்டா அப்படின்னு சொன்னார். ஆமென். என்ன ஐ ட்ரஸ்ட் யூ, நான் உன்னை நம்புறேன்.
நான் ஏன் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஏதோ சொல்கிறேன்னு இல்லை. சிலரை பார்த்து ஆவியானவர் சொல்கிறாரு, நான் உன்னை நம்புகிறேன். எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தோம், இன்னும் என்னை விட்டு கொடுக்காமல், என்னை விட்டு பிரியாமல் அன்பில் உறுதியாய் நிற்கிறபடியினால், எவ்வளவு அலைகள் வந்தாலும், எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், நான் அவருக்காக நிற்பேன், அவருக்காக ஓடுவேன், அவருக்காக உண்மையா இருப்பேன் சொல்லி நீ நின்றபடியினால் இன்னைக்கு அப்பா சொல்றாரு, நான் உன்னை நம்புறேன். யோபை கர்த்தர் நம்பினா. இன்னைக்கும் ஒரே ஒரு விஷயம், அந்த நேசரை பார்த்து அந்த வரிகளை மாத்திரம் என் கூட சொல்வீங்களா? இருக்கிற எல்லாரும், சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும், உந்தன் அன்பு போதுமையா, உறவோ பொருளோ, சொல்லிடுங்க சொல்லிடுங்க, உந்தன் அன்பு போதுமையா, உறவோ பொருளோ பிரிக்காதையா, என் நேசர் நீர்தானையா, ஐயா என் நேசர், அப்பா என் நேசர், டாடி என் நேசர் நீர்தானையா, அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் இடைப்படுங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் ரொம்ப நல்லவர். ஆமென். நன்மைகளை ருசிக்கிறதுனால மட்டும் இல்லை, என்ன வந்தாலும் அவர் நல்லவர் தான். ஆமென். என்ன நடந்தாலும் அவர் மாறவே மாட்டார். அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 2022 வருஷம் டிசம்பர் மாதம், இவ்வளோ வருஷம், இப்போ ஒரு 20 வருஷம் நான் ஊழியத்தில் இருக்கேன். இந்த 20 வருஷத்தில் திடீரென்ற ஒரு பெரிய ஒரு திருப்பு முனை அந்த மாதம் நடந்தது. அப்போ டிசம்பர் மாதம் கர்த்தர் என்ன ஏவனபடினால நிறைய விஷயங்களை, நிறைய பொருட்களை, நிறைய பணத்தை நான் விதைக்க ஆரம்பித்தேன், கொடுக்க ஆரம்பித்தேன். யூஸ்வலாக காணிக்கை அப்படின்னு சொல்லும்போது, விதைக்கிறது சொல்லும்போது நம்ம மைண்டில் காசு அப்படின்னு தான் வரும். ஆனால் கர்த்தர் எனக்கு சொன்னார், டேய் கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும்னா, நான் காசு கொடு காசு தரேன்னு பைபிள் என்ன பண்ணல, சொல்லலை. நீ எதை விதைத்தாலும் அது என்ன பண்ணும், அறுக்கப்படும். ஆமாம், எதை விதைச்சாலும் அது அறுக்கப்படும். அப்படி சொன்ன உடனே என்ன பண்ணேன், முதல்ல என் மொபைல் என்ன பண்ணேன், ஒரு ஊழியக்காரருக்கு விதைச்சேன். அதுக்கப்புறம் வெளியே ஒரு 1 ஹவரில் என் வாட்சை விதைச்சேன். இப்போ வரைக்கும் ஒரு 20 வாட்ச் விதைச்சிருப்பேன். அதுக்கப்புறம் பெல்ட்டு விதைச்சேன். அதுக்கப்புறம் செருப்பு ஷூ விதைச்சேன். அதுக்கப்புறம் ஷர்ட் ஒரு 50லேருந்து 60 ஷர்ட்டு கிட்ட நான் கொடுத்துருப்பேன். அப்புறம் கொஞ்சம் கோல்டெல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன். ஒரு மாதம் 3000 5000 போட்டு 40,000 36,000 அப்படின்னு கொஞ்சம் கோல்டெல்லாம் வச்சுருந்தேன். ஆண்டர்ஸ் அந்த கோல்டெல்லாம் கொடு அப்படின்னு. கோல்டு கொடுக்கும் போது எப்படி இருக்குது அப்படின்னு சில பேருக்கு என்ன பண்ணும், ஐயோ கோல்டு கொடுக்கணும். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், நான் கோல்டெல்லாம் கொடுத்தேன். என் மனைவி அவங்க கிட்ட இருந்த கோல்டு ரிங்கு அதெல்லாம் கொடுத்தாங்க. ஹேண்ட் பேக்ஸ் அவங்க விதைப்பாங்க. என் பையன் அதை பார்க்குறான், என்ன டேட்டா இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்க. அவன் என்ன பண்ணான், அவன் சைக்கிள் அவன் ஃப்ரெண்டுக்கு. இப்படி நாங்கள் 3 பேருமே நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். இப்படி எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது டிசம்பர் 17 திடீர்னு ஆண்டவர் சொன்னாங்க, டெனி உன் புல்லட்டை கொடு அப்படின்னு. கோல்டு கொடுத்தப்போ கூட எனக்கு ஒன்றும் பெருசாக இதில் ஓகே கொடுத்துருவோம். ஆனால் புல்லட்டை கொடுன்னோடனே எனக்கு ஒரு மாதிரி ஜர்க் ஆயிடுச்சு. என்னடா இது புல்லட்டை கொடுக்க சொல்கிறாரு அப்படி. அப்போ நான் முடிவு பண்ணேன், ஓகே நான் போய் என் மனைவி கிட்ட கேட்பேன். என் மனைவி கொடுக்க வேண்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என் மனைவி கிட்ட போகிறேன். ஷான் என்னன்னு தெரியல, காலையிலேருந்து எனக்குள்ள ஆண்டவர் புல்லட்டை கொடுக்க சொல்கிறாரு அப்படின்னு. கொடுக்கலாமா வேணாமா நான் கேட்கக்கூட இல்லை. இப்படி சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னால் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஐயோ என்னடா இவ்வளோ சொல்லிட்டா அப்படின்னு. சரி நேராக போய் புது சீட்டு கவரெல்லாம் போட்டு 3 வருஷம் நான் புல்லட்டுக்கு 5,600 டியூ கட்டியிருக்கேன்.
டிசம்பர் 15 3 வருஷம் டியூ முடியுது. டிசம்பர் 17 ஆண்டதை விதைக்க சொல்றாரு. அப்போ பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணி கிச்சனில் என் மனைவி ஃபோன் பண்ணி, எங்க நீங்கள் வந்து ஹஸ்பண்டுக்கு புல்லட் கொடுக்குறீங்க, ஒய்ஃபுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நான் சொன்னேன், அம்மா 2 சீட் இருக்குது, முன்னாடி ஹஸ்பண்ட் உட்காந்தா பின்னாடி என்ன பண்ணலாம், 2 பேருக்கு வந்து அதெல்லாம் தெரியாது, எனக்கு என்னமோ தெரில, உள்ள ஏவுதலாக இருக்குது, ஒய்ஃபுக்கு நம்ம என்ன வாங்கி கொடுக்கலாம், வாட்ச் வாங்கி, சரி ஓகே போய் ஒரு வாட்ச் வாங்கிட்டு நாங்கள் போய் வீட்டில் போயிட்டு கொடுக்குறோம். அந்த பாஸ்டர் அழுகுறாரு. என் மனைவி வாட்சை கழட்டி வாட்சை எடுத்து அவங்க கையில் வாட்சை சிஸ்டர் கையில் வாட்சை கட்டி விடுறாங்க. அவங்களும் ஒவ்வொன்று அழுறாங்க. என்னன்னு கேட்டால், இல்லை 2 நாள் முன்னாடி தான் அவர் வாட்ச் வாங்கி தரேன்னு கூப்பிட்டு போனார், ஆனால் காசு பத்தலன்னு கூட்டிகிட்டு வந்துட்டார். எனக்கு என்ன டயல் வாட்ச் எனக்கு பிடிச்சதோ அதே டயல் வாட்ச்சு, ஆனால் வேறு பிராண்டில் நீங்கள் போட்டு விடுறீங்க அப்படின்னு அவங்க அழுறாங்க. இப்படி நானும் என் மனைவி என் மகனும் 2022 23 24 25 வரைக்கும் அப்பப்போ என் அக்கௌண்ட்டை எம்டி பண்ணுவேன், அப்பப்போ ஜீரோ பண்ணுவேன், அப்பப்போ கொடுப்பேன், இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அப்போ ஒரு நாள் ஒரு இடத்துல மீட்டிங் முடிச்சுட்டு எனக்கு புரியல, ஏன் இப்படி நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம், நம்ம இப்படி விதைச்சிக்கிட்டே இருக்கோமே அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வியோடு நான் என் மனைவியினுடைய வண்டியில் அப்படியே மெதுவாக ஓட்டிக்கிட்டு வரும்போது ஆவியானோடு பேச, ஆவியானவர் என்ன நடக்குது, ஏன் இத்தனை வருஷம் ஊழியத்தில் திடீர்னு இப்படி நடக்குது. அப்போது ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட ஆரம்பித்தார். ஆபிரகாம் கிட்ட சொல்கிறாரு, ஆபிரகாமே, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச புதல்வனையும் கூட்டிகிட்டு போய் நான் காட்டுற மலையில் என்ன பண்ணு, பலி செலுத்துன்னு சொல்றாரு. டேய், உன் பையன் ஈசாக்க கொண்டு போய் பலி செலுத்துறானா முடிஞ்சு போச்சு. ஆனால் எப்படி சொல்றாரு, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச, இங்கிலீஷ்ல எப்படி தெரியுமா இருக்கு, your son, your only son Isaac, whom you love so much அப்படின்னு சொல்றார். சரி, இப்ப ஆபிரகாம் கேட்டுட்டான். ஈசாக்கு விறகு நெருப்பு வேலைக்காரங்களை எடுத்து கூட்டிக்கிட்டு 3 நாள் அந்த மலையை நோக்கி பிரயாணம் பண்றான். 3 நாள் நடந்து அந்த மலை வந்த உடனே வேலைக்காரனை நிக்க வச்சுட்டு, எப்பா நீங்க இங்க இருங்க, நானும் ஈசாக்கும் போய் ஆராதனை செய்து விட்டு திரும்ப வரோம் அப்படின்னு நடக்க ஆரம்பிக்கிறான். போற வழியில ஈசா கேட்கிறான், அப்பா விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, பலிக்கான ஆடு எங்க, பலினா ஆடு முக்கியம் இல்ல, ஆடு எங்க அப்படி. இப்ப ஆபிரகாம் வாய் திறந்து சொல்றாரு, தகன பலிக்கான ஆட்டை கர்த்தர் பார்த்து கொள்வார். யார் பார்த்து கொள்வார்? இப்படி வாயில அது வரும்போது மைண்டுக்குள்ள ஆபிரகாமுக்கு தெரியும், அந்த ஆடு நீதாண்டா அப்படின்னு. தெரியுமா தெரியாதா? ஏன்னா அவனை தான் மேலே கொண்டு போய் வெட்ட போறான். ஸோ மைண்ட்ல என்ன தெரியுது, நீதான் ஆடு, ஆனா வாயில என்ன வருது சொல்லுங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். இன்னைக்கு மைண்ட்ல இங்க உட்காந்துக்கிட்டே நிறைய ஓடும். சில பேருக்கு நிறைய மைண்டுக்குள்ள என்ன ஓடும், தனியா இருக்கும்போது மைண்டு மட்டும் பக்கத்தில் இருக்கும், தெரிஞ்சிருச்சு போச்சு. நான் யோசிச்சு பார்ப்பேன், கணவன் மனைவி உறவுல மனைவி யோசிக்கிறதெல்லாம் கணவனுக்கு தெரிஞ்சிட்டா, கணவன் யோசிக்கிறதெல்லாம் மனைவிக்கு தெரிஞ்சிட்டா என்ன ஆகும்? ஆண்டவர் எப்படி பாருங்க ஷீல்டு வச்சிருக்காரு. மைண்ட்ல நிறைய ஓடலாம். இது எப்படி பண்ண போறேன், ஃபீஸ் எப்படி கட்ட போறேன், காசு எப்படி, கடன் எப்படி, வியாதி எப்படி, அது இப்படி இது எப்படி, அதெல்லாம் மைண்ட்ல வரும்போது உங்க வாயில ஒண்ணு வரணும், கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். இவன் சொல்லிட்டு மேலே போறான், பலிபீடத்தெல்லாம் ரெடி பண்றான். ஈசாக்கும் விறகெல்லாம் எடுத்து கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஈசாக்கு கிட்ட வரான், ஈசாக்க கயரால கட்டி தூக்கி மேலே படுக்க வச்சுட்டான். அவன் வைச்சிருந்த கத்தியை எடுக்கிறான், ஈசாக்க வெட்ட போறான். இப்போ கத்தியை ஓங்கும் போது சத்தம் வருது, ஆபிரகாமே ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்ட மேல கைய போடாத. இப்ப என் கேள்வி, இது வரைக்கும் பைபிள்ல இருக்கு, இப்ப என் கேள்வி என்னன்னா, கத்திய பார்க்கும் போதுதான் கர்த்தருக்கு தெரிஞ்சிச்சா இவன் வெட்ட போறான் அப்படின்னு? வீட்டுல இருந்து கிளம்பும் போது தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருக்கும். 3 நாள் நடக்க வச்சார்ல, 115 117 வயசு இருக்கும் வயசான ஆபிரகாமுக்கு. ஏன் பாவம் மலை மேல ஏறணும்? எப்பா 3 நாள் நடந்து வந்துட்டு, எனக்கு தெரியும்பா நீ இப்படியே வெட்டதான் போற, திரும்பி வீட்டுக்கு போ சொல்லிருக்கலாம்ல, சொல்லல. மலை மேல ஏறும்போது ஈசாக்கு கேட்கும் போது, ஈசா கேட்டுட்டான், போதும் போதும் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லல. ஆனா கத்திய ஓங்கும் போதுதான் கர்த்தர் என்ன சொல்றாரு. அப்போ நான் கேட்டேன், கத்திய பார்த்தப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சான் வெட்ட போறான் அப்படின்னு? வீட்டுல இருந்து கிளம்பும் போது தெரியலையா? அப்பா சொன்னாங்க, டெனி வீட்டுல இருந்து கிளம்பும் போது இல்ல, நான் கேட்கும் போதே எனக்கு தெரியும், நான் கேட்ட ஆபிரகாம் வெட்டுவான், தருவான், பலி செலுத்துவான்னு தெரியும். பின்ன ஏன் நடக்க வச்சிங்க, மலை மேல ஏற வச்சிங்க, ஏன் இதெல்லாம் பண்ண வச்சிங்க? அப்ப கர்த்தர் சொல்றாரு, டெனி இது நான் ஆபிரகாமுக்காக மட்டும் வைத்த சோதனை அல்ல, நான் ஈசாக்குக்கு ஒரு லெசன் சொல்லி கொடுக்க விரும்புறேன். என்ன லெசன் தெரியுமா? 25 வருஷத்துக்கு அப்புறம் ஈசாக்கு பிறந்ததுனால
ஆபிரகாம் ஈசாக்கு மேல காட்டின அந்த அன்பு, அந்த பாசம், அந்த கொஞ்சல், அந்த கொலாவல், என் தவமே, என் முத்தே, நீ என் செல்லம், நீதான் எனக்கு முக்கியம், நீதான் எனக்கு எல்லாம் அப்படின்னு ஆபிரகாம் ஈசாக்கு கொஞ்சன விதத்துல ஈசாக்குள்ள ஒரு நினைப்பு, என் அப்பாவுக்கு நான் தான் எல்லாம், என் அப்பாவுக்கு நான் தான் சொத்து, என் அப்பாவோட இருதயம் ஃபுல்லா நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு. ஆனா கத்திய ஓங்கும் போது கர்த்தர் ஈசாக்க பார்த்து சொல்றாரு, ஈசாக்கு, உன் அப்பாவுக்கு நீ இல்லடா, உன்னை விட நான் ரொம்ப முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. உன் அப்பாக்கு நீ இல்ல, நான் சொல்வேன். ஆனால் எனக்காக உன்னை கூட வெட்டதுக்கு ரெடியாவா, அந்த அளவுக்கு ஆபிரகாம் என்ன நேசிக்கிறான். சொல்றது புரியுதா? அப்பதான் ஏன் உன்னை கோல்டு கொடுக்க வச்ச, ஏன் உன் புல்லட்டை கொடுக்க வச்சேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது வாட்ச் தான். சில பேருக்கு எனக்கு ட்ரெஸ் பிடிக்கும், எனக்கு செருப்பு தான் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஆனால் அதிகமாக எனக்கு கொடுக்க வச்சதும் வாட்ச் தான். அப்போ கர்த்தர் சொன்னார், நீ ஒவ்வொரு முறை விதைக்கும் போது என்ன தெரியுமா சொல்ற, என் இருதயம் அதன் மேலே இல்லை, என் இருதயம் அவர் மேலே இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த சபையை பார்த்து சொல்றேன், வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு முறையாவது, ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை, டிசம்பருக்குள்ள, இந்த வருஷம் டிசம்பருக்குள்ள உங்களால் எவ்வளோ குறைந்தபட்சம் கோல்டு வாங்க முடியும், அது 1 கிராமோ இல்லை இப்போ ஏறி போச்சு இல்லை 1/4 கிராமோ என்னமோ, அதை வாங்கி காணிக்க பெட்டியில் போடாமல் பாஸ்டருடைய கையில் கொடுத்து என்ன பண்ணுங்க, பாஸ்டர் என்னை ஆசீர்வதிங்க. கோல்டு செழிப்புக்கான ஒரு அடையாளம். ஆமென். நீங்கள் கோல்டில் அப்படி ஊழியக்காரருடைய கையில் கொடுத்து அவர் பிளெஸ்ஸிங்கை ரிலீஸ் பண்ணாருன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் கோல்டு இன்னும் வாங்குவீங்க. ஆமென். அதில் கோல்டு பிடிக்காதுன்னா விட்டுருங்க, வேணாம், பிரச்சனை இல்லை, நீங்கள் வேறு எதுனா விதைங்க. ஆனால் செழிப்பு, ஆகவே தான் சொல்கிறேன், பயப்படாதீங்க. இவர் தான் நம்மக்கிட்ட கேட்டுருவாருன்னா பயப்படாதீங்க. கர்த்தர் நல்லவா. ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை நான் நிறைய கொடுத்துருக்கேன், ஆனால் பெருசாக என் கையில் வந்த மாதிரி இல்லைன்னு சொல்லுவீங்கன்னா, இன்னைக்கு காலையில் கர்த்தர் அதை உடைப்பா. ஒரு பெரிய அறுவடையை நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு பெரிய வழிந்தோடுதலை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. கடனோடு கூட இருக்கிறீங்கன்னா, கடன், இந்த இஎம்ஐ, அது கூட கடன் தான், அதுவுமே எதுவுமே இருக்கக்கூடாது. ஆமென். சில வருஷங்கள் முன்னாடி ஆண்டவர் முடிவு பண்ண, தீர்மானம் பண்ண, இன்னைக்கு 1 பைசா கடன் இல்லாமல் என்ன பண்ணுறேன், நானும் என் மனைவி எப்படியும் சந்தோஷமாக இருக்கும். தேவைகளெல்லாம் அற்புதமாக சந்திக்கப்படும், அற்புதமாக சந்திக்கப்படும். அவர் யார், நீங்கள் அவருக்குள்ள யாருன்னு புரிஞ்சுட்டா. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எப்போவுமே நீங்கள் நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், நாங்கள் யங் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்னு ஒரு இருக்கோம், அது சாம்னு இருக்கும். எல்லாருமே பாஸ்டர்ஸ், நல்லா ஒரு 25லேருந்து 40, 45 வரைக்கும் எல்லோரும் அதில் இருக்கும். அப்போ நான் மாதம் அவங்ககிட்ட சொல்வேன், சில நேரங்களில் நீங்கள் தவறு பண்ணலாம், திடீர்னு ஏதோ தப்பாக பேசிடலாம், இல்லை விழலாம், ஏதாவது இருக்கலாம், உங்கள் கூட நான் நிற்பேன், உங்களுக்காக நான் நிற்பேன். ஆனால் நீங்கள் கஞ்சமாக மட்டும் இருந்தால் என்ன பண்ண மாட்டேன், கிட்ட கூட சேர்க்க மாட்டேன். கஞ்சமாக இருந்தால் சில பேர் யோசிப்பான், கொடுக்கு காணிக்க போடும்போது கூட பாருங்க, கசக்கி புழிஞ்சு பாவம் பாஸ்டர் எடுத்து எண்றதுக்கு 2 நிமிஷம், அந்த நோட்டை விரிக்கிறதுக்கே 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும். அப்படி என்ன பண்ணக்கூடாது. ஆமாம், இங்கே இருக்கிற நீங்களாம் தாராளமாக விதைக்கிறவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் கண்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் தாராளமாக விதைக்கிறவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. எப்படி இருக்கும் பாருங்களேன், இயேசு காணிக்க பெட்டி பக்கத்தில் உட்காந்து காணிக்க போகிறவங்களை பார்த்துக்கிட்டே இருந்தார். நீங்கள் காணிக்க போடும்போது உங்கள் கையை எப்படி ஓலை போடுறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும், இயேசு அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தார். பாருங்களேன், நிறைய போடுறவனையும் பார்த்தா 2 காசு போடுறவனையும், நம்ம 2 காசு போட்டிருக்கு அப்படி பார்க்குறோம். பார்த்தா அந்த அம்மா கையில் வேற ஒன்றுமே இல்லை. பல பேர் போடுறாங்க, அவங்க கையில் நிறைய இருக்கு, ஆனால் இந்த அம்மா கையில் இருந்ததே என்ன பண்ணுச்சு, ஜீசஸ் டச் ஆயிடுச்சு. என்னடா இந்த அம்மா இருந்ததை கொடுத்துருச்சு அப்படின்னு உடனே பாராட்டுறாரு அவங்கள. பக்கத்தில் பாசுங்க, கஞ்சமாக மட்டும் இருக்கக்கூடாது. ஆமென். இங்க இருக்கிற யாரும் கஞ்சமா இருக்கக்கூடாது. ஆமென். அவரை மாதிரி யாரும் கொடுக்க முடியாது. அவர் உண்டாக்கின எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருக்கு. மரம் கொடுக்குது, சூரியன் கொடுக்குது, கடல் கொடுக்குது, எல்லாமே கொடுக்குது. அவருடைய சாயல்ல உருவாக்கப்பட்ட நாம எவ்வளவு கொடுக்கணும். ஆமென். கொடுக்கணுமா, கொடுக்க கூடாதா? கொடுக்கணும். கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதி. ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்களா? யோவான் 3:16 வாசிங்க. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். வேகமாக வாசிக்கிறீங்களா? நல்லா சத்தமா, நல்லா போல்டா வாசிங்க சிஸ்டர்.
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். நல்லா கவனிங்க. இந்த வசனம் நிறைய பேருக்கு மனப்பாடமா தெரியும். ஒருவேளை மனப்பாடமா எனக்கு தெரியல அப்படின்னா இன்னைக்கு மத்தியானம் வேணாம், நைட்டு தூங்குறதுக்குள்ள இந்த வசனத்தை என்ன பண்ணுங்க, மனப்பாடம் பண்ணிடுங்க. பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்களா? தயவு செய்து இந்த வசனத்தை என்ன பண்ணுங்க, வசனம் மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதில் இந்த மாதிரி வசனங்களை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. பிதாவினுடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு வசனம் இயேசு சொல்றாரு. அப்போ வசனம் சொல்லுகிறது, தேவன் இந்த உலகத்தை ரொம்ப நேசித்ததுனால அந்த நேசத்தை வெளிப்படுத்த, நல்லா கவனிங்க, நேசிக்க முடியாததுனால இல்ல. நான் சின்னதுல எப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, உலகம் ரொம்ப பாவத்துல அக்கிரமத்தில் அவருடைய அன்பை பெற பாத்திரவான்களா இல்லாதபடியினால அவர் இந்த பூமியை நேசிப்பதற்காக, அவர் இந்த உலகத்தை நேசிப்பதற்காக அவரே தம்முடைய குமாரனை தந்து, அந்த குமாரன் சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்தை நேசிக்க ஆரம்பித்தாரு. என்ன அவர் நேசிக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா இந்த வசனம் சொல்லுது, நேசிக்க முடியாததுனால பிதா இயேசுவை கொடுக்கல, ரொம்ப நேசித்ததுனால என் நேசத்தை இவனுக்கு எப்படி வெளிப்படுத்துவேன் அப்படின்பதை யோசித்து நான் என் குமாரனை கொடுப்பதின் மூலம் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப முதல்ல புரிஞ்சுக்கோங்க, நேசிக்க முடியாததுனால பிதா இயேசுவை கொடுக்கல, ரொம்ப நேசித்ததுனால பிதா இயேசுவை கொடுத்தார். ஹலோ, சொல்றது புரியுதா? இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? For God loved the world so much. தமிழ்ல இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இருக்கு. ஆங்கிலத்துல God loved the world so much அப்படின்னு போட்டிருக்கு. That he gave his one and only son. அப்போ நான் அதை வாசிக்கும் போது ஆவியானவர் சார், டெனி அந்த வேர்ல்டை லைட்டா அடிச்சிரு. என் பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த வேர்ல்டை ஒரு கோடு போட்டிருக்கு, உலகத்தில் அதுல ஒரு கோடு போட்டிருக்கு. அங்க உன் பேரை போட்டு படி அப்படின்னு சொன்னார். இப்போ என் பக்கத்தில் இங்க நான் என் பைபிள்ல டெனின்னு எழுதி வச்சிருக்கேன். இப்போ படிக்கிறேன். For God loved Tenny so much. For God loved, தேவன் இவ்வளவாய் டெனியில், தேவன் இவ்வளவாய், இவ்வளவாய், இவ்வளவாய் சொல்லுங்க, இவ்வளவாய் ரூபனா, இவ்வளவாய் குமாரா, என்ன பேரா சொல்றா, சுகுமார், இவ்வளவாய் சுகுமாரில், அங்க உங்க பேரை கொஞ்சம் சொல்லி ஒரு 3 தடவை படிச்சு பாருங்களேன். உலகத்தில் அப்படின்னும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், முழு உலகத்தையும் அன்பு கூர்ந்தார். கரெக்ட், தப்பு கிடையாது. உலகம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எல்லாரும் அந்த உலகத்துக்குள்ள அடக்கம். உலகத்துல கிட்டத்தட்ட 250 நாடுகள் இருக்கு. அந்த 250 நாடுகள் இருக்கிற பல கோடி மக்கள் அந்த உலகத்தில் என்கிற வார்த்தைக்குள்ள அடக்கம். ஆனா அப்பா சொல்றாரு, நீ உலகம் சொல்லும் போது முழு உலகத்தையும் சேர்த்துக்கிறடா. ஆனா நான் உனக்கு ஒன்று சொல்ல விரும்புறேன், நீ தாண்டா என் உலகம் அப்படின்னு சொன்னார். சில பேருக்கு புரியல. மைக்க போட்டு அப்படியே ஓடலாமான்னு இருக்கு எனக்கு. இது அப்பா என்கிட்ட சொல்லும்போது, நான் என் ஹாலில் டீபாய் இருக்கும், அந்த டீபாய் மேலே இப்படி முட்டி போட்டு இப்படி பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த ஒரு வசனத்தை அப்படியே திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே முறைச்சு அப்படியே பார்க்குறேன். டெனி அப்படின்னு போட்டு, என்ன எவ்வளோ நேஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அப்பா என்னப்பா சொல்ல, டே நீ தாண்டா என் உலகம். ஓ ஹல்லேலூயா. அப்படி சொன்ன உடனே பைபிள் அப்படி போட்டுட்டு எழும்பி ஹாலில் ஓடுறேன், குதிக்கிறேன், தாங்க முடியல. ஏன்னா சர்வ வல்லமையுள்ளவ, அந்த சராசரத்தை படைத்தவ என்ன பார்த்து சொல்ல, டேய் நீ என் உலகம்டா. இந்த உலகத்துல நீ மட்டும்தான் இருக்கிறன்னு வச்சுக்கோ. மனைவி, அம்மா, அப்பா, பையன், பொண்ணு, அக்கா, தங்கச்சி யாருமே இல்ல. இவ்வளோ பெரிய உலகத்துல டெனின்ற ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கான்னு வச்சுக்கோ. உனக்காக கூட என் செல்ல குமாரனா கொடுத்திருப்பேன். அந்த அளவுக்கு நீ எனக்கு முக்கியம். தேவன் திரள் கூட்டத்தின் தெய்வம் மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு தனிப்பட்ட நபரின் தெய்வமா இருக்கிறார். இங்க இருக்க ஒவ்வொரு தனிப்பட்ட நபர் அவருக்கு முக்கியம். உங்களை அந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறார். நான் சொல்ற வார்த்தையினுடைய அந்த வெயிட் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. புரிஞ்சிருச்சுன்னா நீங்க என்ன பண்றது தெரியல, ஏதாவது பண்ணிருப்பீங்க.
அப்பா சொல்றாரு, ஏய் நீ என் உலகம். சில பேர் சொல்லுவாங்களே ரொம்ப நேசிக்கும் போது, நீ தாண்டி எனக்கு உலகம், நீ தாண்டா டே அப்படி சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது அந்த நேரத்தில் அடிச்சு விடுறது, புர்டா சும்மா விடுறது. உனக்காக நான் போய், உனக்காக நான் அங்கே போய், இங்கே போய், அங்கே போய், கட்சியில் போய் பக்கத்தில் கருவேப்பிலை வேணா வாங்கிட்டு வர மாட்டான். ஆனால் இவர் போய் அங்கே கட்டுவார், இங்கே கட்டுவார், இங்கே இடிப்பார், அதை பண்ணுவார், ஒன்றும் நடக்காது. ஆனால் அப்பாவுடைய வார்த்தை அப்படி இல்லை. அப்பா சொல்றாரு, என் முழு கவனமும் நீ தான். யோசிச்சு பாருங்களேன், தூதர்களுக்கெல்லாம் இன்னைக்கும் நம்ம மேல ஒரு மாதிரி இருக்கு. என்னடா இவரு, இவ்வளோ நேச்சர், இவ்வளோ மரம் செடி சூரியன் இதெல்லாம் இருக்கு, ஆனா அவருடைய கண்ணு உங்க மேல இருக்கு, அவருடைய பார்வை உங்க மேல இருக்கு. மிக 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 அதிகமாய் நம்மை அவர் நேசிக்கிறார். இந்த பகல் வேளையில தகப்பன் எந்த அளவுக்கு நம்மை நேசிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. நம்மை அவருடைய உலகமாய் அவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷனை படைக்கும் போது இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆழத்தில் இருள் இருந்தது அப்படின்னு பார்க்கிறோம். ஆதாம படைக்க விரும்புறாரு, மனுஷனை உண்டாக்க விரும்புறாரு. ஆனா இப்போ மனுஷனை உண்டாக்குனா பூமி ஒழுங்கின்மையா இருக்கு, வெறுமையா இருக்கு, இருளா இருக்கு. ஒழுங்கின்மைனா என்ன? இது ஒழுங்கா இருக்கு. சேரு பிரதர் உட்காருங்க, பாஸ்டர் உட்காருங்கன்னா என்ன பண்ணலாம்? ஏன்னா சேரு ஒழுங்கா இருக்கு. அதுவே சேரை இப்படி போட்டு வாங்கய்யா ப்ளீஸ் உட்காருங்கய்யா அப்படின்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க? சில குடும்பத்தில் இப்படி தான் இருக்குது, ஆனா ஒழுங்கா இல்லை. புருஷன் இருக்கிறாரு, ஆனா மனைவி இருக்கு, பேருக்கு மனைவி, ஆனா இப்படி கவுத்து போட்ட மாதிரி இருக்கு. இதில் உட்கார முடியுமா? பிள்ளைங்க இருக்கு, ஆனா எப்படி இருக்கு? இருக்கு, பிள்ளைங்க இருக்கு. நானும் 2 பெத்து போட்டிருக்கேன், 3 பெத்து போட்டிருக்கேன், இருக்கு. ஆனா இது என்ன இல்லை? இல்ல, ஒழுங்கா இல்ல. அதான் ஒழுங்கின்மை. இருக்கு, ஆனா ஒழுங்கா இல்ல. அப்ப பூமி எப்படி இருந்துச்சு? ஒழுங்கின்மையா இருந்துச்சு. அடுத்த வார்த்தை வெறுமையா இருந்துச்சு. வெறுமைனா என்னது? இல்லவே இல்ல, இல்ல, காலியா இருக்கு, இல்ல. நிறைய நேரங்களில் நாமளும் அந்த வெறுமையை ஃபீல் பண்றோம். என் பர்ஸ் காலியா இருக்கு, என் குடும்பம் காலியா இருக்கு, வெறுமையா இருக்கும். நிறைய பிரயாசப்படுறோம், நிறைய ஓடுறோம், ஆனாலும் வெறுமையா உணர்றேன். மூணாவது இருள். இருள் அப்படின்னா இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாது. ஒழுங்கின்மை இருக்கு, ஆனா ஒழுங்கா இருக்காது. வெறுமை இருக்கவே இருக்காது. இருள் இருந்தாலும் தெரியாது. ஆனா மனுஷன் கண்ணை திறந்து பார்க்கும்போது இந்த ஒழுங்கின்மையை பார்க்கல, வெறுமையை பார்க்கல, அவன் இருளை பார்க்கல. கர்த்தர் எல்லாவற்றையும் அழகாக்கி, ஒழுங்கின்மையை ஒழுங்காக்கி, வெறுமையை நிறைவாக்கி, இருளை வெளிச்சமாக்கி, பியூட்டிஃபுல்லா பூமியை உண்டாக்கிட்டார். ஆமென். மனுஷன் கண்ணை திறந்து பார்க்கும்போது அவனை சுற்றிலும் அழகான பூமி, எங்க பார்த்தாலும் பியூட்டி. அப்ப அப்பா சொல்றாரு, ரே டெனி, மனுஷனுக்காக உண்டாக்குன உலகத்தையே அவ்வளோ அழகா நான் உண்டாக்குவேன்னா, நீ என் உலகம்னு சொல்லும்போது உன் உலகத்தில் இருக்கிற குறையை நான் மாற்ற மாட்டேனா? உன் உலகத்தில் இருக்கிற கஷ்டத்தை நான் மாற்ற மாட்டேனா? உன் உலகத்தில் இருக்கிற வெறுமையை நான் மாற்ற மாட்டேனா? இன்னைக்கு அப்பா சொல்றாரு, உன் குடும்பத்தில் என்ன நடந்து கொண்டிருந்தாலும் அவருடைய அன்பு உங்களுக்காக பராக்கிரமங்களை செய்யும். அவருடைய அன்பு உங்களுக்காக அதிசயங்களை செய்யும். பெற்றுக்கொள்றவங்க நல்லா பெற்றுக்கொள்ளுங்க. என்னை அவர் நேசிக்கிறபடியினால் என் உலகத்தை அவர் சரி செய்வார், என் வீட்டை அவர் சரி செய்வா, என் பிள்ளைகளை அவர் சரி செய்வா, என் பணத்தை அவர் சரி செய்வா, என் சரீரத்தை அவர் சரி செய்வா. அவருடைய கையிலிருந்து வராத எதுவும் நம்முடைய சரீரத்திலும் சரி, நம்முடைய குடும்பத்திலும், நம்ம வீட்டுக்குள்ள எதுலையும் இருக்க கூடாது. ஆமென். இருக்க கூடாது. முட்டி ரைட்டா வலிக்குது. எவ்வளவு வயசாயிடுச்சு? 50. அப்பனா வலிக்கும், அப்பனா வலிக்கும். போய் சுகர் டெஸ்ட் பண்றீங்களா? காலையில் நானும் என் மனைவியும், எங்கள் மாமனார் மாமியார் கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஜோம் பண்ணுறதுக்கு அங்கே போயிருந்தோம். இப்போ மனைவி அங்கே போய் உட்கார்ந்த உடனே, என் மனைவி யூஸ்வலாக அப்படி வரும்போது அந்த இடத்துல என்ன இருக்கோ அதை அவங்க உடம்புல ஃபீல் பண்ணுவாங்க. அங்கே ஒரு நடக்குது அப்படின்னா அவங்க உடம்புல ஃபீல் ஆகும். டென்ஷனாக இந்த இடத்துல இப்படி இருக்குது, இது அப்படி சென்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அது வரைக்கும் நல்லா இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட பேச திடீர்னு சுக்குன்னு தலைவலி அவளுக்கு.
சேட்டா அப்படின்னு என்னன்னு தெரில, திடீர்னு தலைவலி இங்கே அப்படின்னு சொல்கிறா. ஓகே ஜோம் பண்ணலாம் அப்படின்னு. டக்குன்னு அவங்க அப்பா சொல்கிறார், பிபி செக் பண்ணியா, சுகர் செக் பண்ணியா, அது செக் பண்ணியா இப்படின்னு லைனாக 3 எடுத்து இங்கே ப்ரெஷர் மிஷின் செக். என் மனைவி கோவம் வந்துச்சு. டாடி என்ன உடனே செக் பண்ணியா வாயை மூடுங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். மனைவி இப்படி வா அப்படி அதட்டின உடனே நம்ம யாருன்னா ஒன்று சொன்ன உடனே எனக்கு மைண்டில் என்ன போயிடுது, தலைவலிக்குது. டெஸ்ட் பண்ணி பாரு, மூளையில் கட்டி இருக்க போகுது. உடனே நம்ம ஆள் அப்படியே யோசிச்சுட்டே போவோம், ஐயோ ஒருவேளை கட்டியாக இருக்குமோ. லைட்டாக இங்கே வலிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கும் அப்படிதான் வலிச்சது. போய் செக் பண்ண கல், நீங்க போய் பாரு கல்லா இருக்கும். அப்படி அங்கே கல் இருக்காது, ஏதோ பிடிப்பா இருக்கும். இவன் யோசிச்சு போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா உள்ள பார்த்தா குட்டி கல்லா இருக்கும். ஏன்னா மைண்டில் யோசிச்சு இல்லாதது என்ன பண்றது. நான் இன்னைக்கு உங்களுக்கு சீக்கிரம் சொல்லித்தரேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் கண்ணாடியை பார்க்கும்போது வெறும் ஐயோ அப்படின்னு உங்கள் முகத்தை மட்டும் என்ன பண்ணக்கூடாது. அது நல்லது தான், முடிவார அது தேவை கண்ணாடி. ஆனால் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நீங்களே சொல்லணும், ஏய் டெனி, உங்கள் பேரை சொல்லி நீங்கள் சொல்லணும், ஏய் கர்த்தருடைய கையிலிருந்து வராத எதுவும் உன்னை தொடாது. நீ கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ள இருக்க, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிற. இப்படி உங்களை பார்த்து நீங்க தினமும் என்ன பண்ணுங்க சொல்லி, என் குடும்பத்தில் வியாதி வராது, தேவையில்லாம பணத்தை கொண்டு போய் நான் டாக்டர் கொடுக்க மாட்டேன் சொல்லுங்க. டாக்டர் ஸ்கேன் எடுக்க சொல்லிட்டு கடன் வாங்கிலாம் ஸ்கேன் எடுக்கிறான். போய் இதை பண்ணுங்க, உடனே போய் என்ன பண்றாங்க, உடனே பண்றாங்க. நான் சொல்றேன், கர்த்தருடைய கையிலிருந்து வராத எதுவும் நமக்கு தேவையில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அப்பா நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார் புரிந்து கொள்ளுங்க. நம்மை அவருடைய உலகமாய் நேசிக்கிறார். இந்த அன்பை நீங்களும் நானும் ருசிக்க, இந்த அன்பை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள இயேசு சாதாரணமா இந்த அன்பை வெளிப்படுத்தல. பிதா ரொம்ப சிம்பிளா இந்த அன்பை வெளிப்படுத்தல. ஒரு பயங்கரமான கொடிய மரணத்தை அவர் கையாண்டார். சிலுவையின் மரணம் சாதாரண மரணம் இல்லை, தூக்கு தண்டனை மாதிரி கிடையாது. அப்படி தொங்க விட்ட உடனே டக்குன்னு சாவது இல்ல. அதுக்கு முந்தின நாள்ல இருந்து சித்திரவதை ஆரம்பிக்கும். அடி 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 அடின்னு அடிச்சுட்டு வருவாங்க. சிலுவைக்குள்ள போறதுக்கு முன்பாகவே, கைது பண்ணப்படுவதற்கு முன்பாகவே இயேசு எவ்வளவு வியாகுலப்பட்டார் அப்படின்னு பைபிள்ல சொல்லப்படுது. எந்த அளவுக்கு வியாகுலப்பட்டார்னா, இப்ப நான் பேசுறேன், நடக்கிறேன், சத்தமா ரிலீஸ் பண்றேன், அதனால என்ன பண்ணுது, ஸ்வெட் வருது. இயேசு அங்க பிரசங்கம் பண்ணல, இயேசு அங்க பெருசா போராடல, நடக்கல, ஊன்னு பண்ணல. ஆனா எதுவுமே பண்ணாம வெறும் அவர் வியாகுலப்பட்டதுனால வேர்வை வர வேண்டிய துவாரங்கள்ல ரத்தம் வருதுன்னா, டாக்டர் சொல்றாங்க ஒரு மனுஷன் ஹையஸ்ட் டிப்ரெஷனுக்குள்ள போகும்போது, இன்னைக்கு நிறைய பேர் மைண்ட் யோசிச்சு வச்சு டிப்ரெஷன் சொல்லுவாங்க பாத்தீங்களா. இன்னைக்கு நிறைய பேர் டிப்ரெஷன் டேப்லெட் எடுக்கிறாங்க, ஸ்ட்ரெஸ் டேப். யோசிச்சு அவங்கள மீறி போகுது யோசனை. அப்ப இயேசு உச்சக்கட்ட டிப்ரெஷனுக்குள்ள போகும்போது அவர் உடைக்கப்பட்டு வியாகுலப்பட்டு அப்படியே ஸ்வெட்டு. இப்படி இயேசு ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறாரு? பிதாவே, முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும் அப்படின்னு சொல்றார். ஒரு முறை இல்ல, 3 தடவை ஜெபிக்கிறார். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறாரு. வந்து பார்க்கறாரு, டேய் ஜோமனுடா, அவனுங்க சீஷர்கள் பார்த்தா அவங்க தூங்குறாங்க. திரும்ப வராரு. இப்ப முழங்கால் படியிட்டு இல்ல, முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கிறார். முகம் குப்புற விழுந்து சொல்றார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். 3 முறை இயேசு ஜெபித்தும் பிதா பதில் தரல. பிதா இயேசு பதோ வேண்டாம் நினைக்கிறியா, சிலுவை வேண்டான்னு தோணுதா, சரிப்பா விட்டு வேற வழி பார்த்துக்கலாம் அப்படின்னு பிதா ஆன்சர் பண்ணல. ஆயினும் என் சித்தம் அல்ல உம் சித்தம் சொன்னாலும் இயேசு 3 முறை சொல்ற, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால். அப்பனா இயேசு அந்த நேரத்துல சிலுவைக்கு போக அவருடைய இதயம் பதைக்குது. சிலுவை வேண்டாமே அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனாலும் பிதாவின் சித்தம், என் சித்தம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா பிதா மௌனமா இருக்காரு. லாசருவின் கல்லறை எடுத்துக்கோங்க, அங்க போய் நிக்கிறாரு. பிதாவே என்னை கேட்பீர் எனக்கு தெரியும், உமக்கு நன்றின்னு சொல்லிட்டு லாசருவே வெளியே வா அப்படின்னு லாசரு அப்படி விட வெளியே 5 அப்ப 2 மீன் எடுக்கிறாரு. உமக்கு நன்றி, என்னை கேட்பீர் எனக்கு தெரியும்ன்றாரு. 5000 புருஷர்கள் போஷிக்கப்படுறாங்க. 5, அதாவது அவ்வளோ பேர் இருந்தும் 5 அப்ப 2 மீன் 12 கூட மீதி எடுக்கிறாங்க.
அப்ப எனக்கு புரியல, இயேசு நன்றி சொல்லி அப்படி சொன்ன ஒரு ப்ராப்பர் பிரேயர் கூட இயேசு பண்ணல. நன்றி அப்படின்னு சொல்றாரு, பிதா உடனே பதில் தராரு, பெருக்கம் உண்டாகுது, லாசர் வெளியே வரான். ஆனா இங்க இயேசு முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறார், முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கிறாரு, வேர்வை சிந்தி ஜெபிக்கிறாரு, ரத்த சிந்தி ஜெபிக்கிறாரு. ஆனா பிதா மௌனமா இருக்காரு, பதில் கொடுக்கவே இல்லை. எனக்கு அது புரியல. நான் அப்பா ஏன் நீங்க ஆன்சர் பண்ணல? இயேசு கேட்ட போது ஏன் நீங்க பதில் கொடுக்கல? அப்பா சொல்லாட்டேனி, நான் ஒருவேளை பதில் கொடுத்திருந்தா, கவனிங்க, நான் ஒருவேளை இயேசுவின் ஜெபத்துக்கு பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்க செய்யும் அப்படின்னு சொல்லும் போது நான் பதில் கொடுத்திருந்தா, நீ என் அப்பான்னு கூப்பிட்டு மாட்டேன், நீ என் அப்பான்னு கூப்பிட்டு மாட்டேன். நான் பதில் கொடுக்காம இருந்திருக்க காரணம், இயேசு என்னை எப்படி அப்பா என்று அழைக்கிறாரோ அதுபோல இந்த பூமியில் திரள் கூட்ட ஜனங்கள் என்ன அப்பான்னு கூப்பிடணும். இப்படி ஒரு தகப்பன் இருக்கிறேன் என்பதை உலகம் அறிந்து கொள்ளணும். ஏன் பிதா மௌனமா இருந்தார்? ஏன் இயேசு சிலுவைக்கு போனார்? காரணம், நீங்களும் நானும் அவரை அப்பாவாய் அறியும்படிக்கு. நமக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். We have a good loving father. ரொம்ப ரொம்ப நல்ல அப்பா அவரு, நம்மளை ரொம்ப நேசிக்கிற நல்ல தகப்பன். அவ்வளோ நம்மளை நேசிக்கிறாரு. ஆமென். அவ்வளோ நம்மளை நேசிக்கிறாரு. என்ன பண்ணாலும் நேசிப்பாரா? நேசிப்பார், கண்டிப்பா நேசிப்பார். ஓ, அப்ப என்ன வேணா பண்ணலாமா? பண்ணுங்க. ஸ்கூல் படிக்கும்போது டீச்சர்ஸ் உள்ள வரும்போது எலும்பி குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லுவோம், குட் மார்னிங் மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். உள்ள வராங்கன்னா நம்ம எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எலும்பி நிற்போம். அப்படி எலும்பி நிற்கும் போது என் ஃப்ரெண்டு ஒரு தடவை அடியில் காம்பஸ் வச்சுட்டான் பின்னாடி. நம்ம எலும்பி நிற்போம், பெஞ்சு தட்டுப்படும், சிடான் சொன்ன உடனே டப்பு நம்ம என்ன பண்ணுவோம், உட்காரும். அப்படி உட்காந்தா பாருங்க, காம்பஸ் சுருக்குன்னு ஏறிச்சு. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். அவன் எனக்கு வச்சானா 2 நாள் முன்னாடி நான் அவனுக்கு வச்சேன். அதனால் டைம் பார்த்து எனக்கு வச்சு விட்டான். நாள் ஃபுல்லாக வழி. ஒரு நாள் அப்பா சொன்னாடே, நீ என்ன பண்ணாலும் நேசிப்பண்டா, ஆனால் நீ எனக்கு விரோதமாக ஏதாவது பண்ணுற வச்சுக்கோங்க, உனக்கு நீயே காம்பஸ் வச்சுக்கிற மாதிரி, உனக்கு நீயே. நான் உன்னை அடிக்க மாட்டேன், உன்னை போட்டு சுற்றி வச்சு. அவர் அடிக்கணும்னா நம்மள உயிரோடு இருப்போமா? யோசிச்சு பாருங்க. அவர் அடிக்கிறவரா இருந்தா இன்னைக்கு நம்ம என்னதான் ஒயிட் நைட் போட்டிருந்தாலும் உயிரோடு வந்திருப்போமா? சொல்லுங்க. இல்ல, நம்ம அனுபவிக்கிற நிறைய இது நாமளே நமக்கு காம்பஸ் வச்சுக்கிட்டது. இதை மட்டும் கற்பனை பண்ணி பாருங்க. கூர் காம்பஸ் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். அதனாலதான் அப்பா சொல்லாது, செய்யாத, அது வேணாம். அவர் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார் தெரியுமா? அப்பா ஹல்லேலூயா, ரொம்ப உங்களை நேசிக்கிறார் அப்பா. அந்த அன்புக்கு அளவே இல்லை. யாக்கோபு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேகமா சில காரியங்கள் சொன்ன கவனிங்க. ஆனா ஒரு விஷயத்துல எனக்கு யாக்கோபு பிடிக்கல. ஏன் பிடிக்கல அப்படின்னா, ராயேல ரொம்ப நேசிச்சான். ஆனா 7 வருஷத்துக்கு அப்புறம் யார் கிடைச்சா? இப்பவே லைட் ஆஃப் பண்ணா நைட்ல கண்ணு தெரியாது. அப்போ லைட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மாமா என்ன பண்ணிட்டான், டைம் பார்த்து நைஸா லேயால் அனுப்பிச்சு விட்டான். நைட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, கல்யாணம் இரவு எல்லாம் முடிஞ்சிருச்சு. காலையில யாக்கோபு எல்லாம் எழும்பி ராயேல பார்க்கலாம் அப்படின்னு, ஏம்மா ராயேல் அப்படின்னா டன் யார் திரும்புறா? லேயால் திரும்புறா. லேயால பார்த்த உடனே யாக்கோபு கோபம், ஓ மாமா. லாபான் அவனுக்கு லாபமா சில வேலை பண்ணிட்டான். நயா பண்ணிட்டேன் மாமா அப்படி கத்துறான். உடனே சொல்லிட்டாரு, இல்லப்பா அக்கா இருக்கும்போது தங்கச்சி நாங்கள் என்ன பண்ண மாட்டோம். 7 வருஷம் முன்னாடியே சொல்லிக்கலாம். ஏதாவது 7 வருஷம் முன்னாடி 7 வருஷம் நான் போயிட்டு அது எப்படி தெரியும் பைபிள் சொல்லுது? 7 வருஷம் யாக்கோபுக்கு சில நாட்களை போல் இருந்து. எப்படி இருந்துச்சு? 7 வருஷம் எவ்வளோ பெரிய நாட்கள். ஆனால் ராயேல சும்மா ஆடு மேய்ச்சிட்டு வருவான், அப்படி பார்ப்பான். ராயேல பார்த்தணும், ஐயோ அப்படின்ட்டு என்ன பண்ணுவான், அவனுக்கு வருஷம் ஓடுறதே தெரியல. அப்படியே 7 வருஷத்துக்கு அப்புறம் லேயால பார்த்து. இப்போ எனக்கு என்ன கோவம்னா, கல்யாணம் ஆயிடுச்சு, முறையான மனைவியா லேயால் வந்துட்டா. சரி, உனக்கு ராயலை பிடிச்சிச்சு, இப்ப மனைவி ஆயிட்டா. இந்த சூழ்நிலைக்கு லேயால் காரணமே கிடையாது. ஆனா வசனம் சொல்லுகிறது, லேயால்
அற்பமாய் எண்ணப்பட்டாள். அந்த வசனத்தை வாசிக்கும் ஆவியானவர் சொல்றாரு, இன்னைக்கும் நிறைய குடும்பங்கள்ல மனைவிகள் அற்பமாய் எண்ணப்படுகிறார்கள். நீ வந்து பொண்ணு, நீ வந்து வைஃப், அதனால நீ என்ன பண்ணு, கிச்சன் தான் உனக்கு, போ சமையல் பண்ணு, போ சிக்கன் இதை போட்டு போ, போ துணி துவை, போ 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 அப்படி என்ன பண்றாங்க. என் மனைவிக்கு நான் சொல்லியிருக்கேன், அம்மா எனக்கு சாம்பார் ரசம் மட்டும் நல்லா வச்சு கொடு, சிக்கன் பீஃபு அது இது மீன் எல்லாம் நான் என்ன பண்ணுறேன், உனக்கு நான் செய்து தரேன். நான் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் நான்வெஜ் நான் தான் சமைப்பேன், சமைச்சு கொடுப்பேன், நீ உட்காந்து சாப்பிடு. என் மனைவி ஓ சூப்பராக இருக்குன்னு சாப்பிடுவேன். நான் பெருசாக யூடியூப்லாம் பார்த்து இப்படிலாம் பண்ண மாட்டேன், டங்ஸில் பேசிக்கிட்டே இருப்பேன். கிராஷோ போலோ சாண்டாலா மக்கா தயாபா ராண்டோ போபோஸ் பேசிக்கிட்டே இருப்பேன். 1 கிலோ சிக்கனை எடுத்து போடுவேன், கழுவி நல்லா போட்டு என்னென்ன மசாலா இருக்குது எல்லாத்தையும் திறந்துடுவேன். டக்க 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 ரப்ஸோ ஃபலியான் டொரு ஷகடா டபலபடா டிகடகடா அப்படின்னு போட்டு எல்லாம் கலக்கி எடுத்து வச்சுருவேன். ஆனால் முடிவில் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்களே அசந்துடுவீங்க. அப்படி தான் இருக்கும். எப்படி தான் அப்படி டேஸ்ட் எனக்கே தெரியாது. அதே டேஸ்ட் அடுத்த நாள் செஞ்சால் வராது. ஒவ்வொரு முறை நான் செய்யும் போது வேற வேற டேஸ்ட் தான் வரும், ஆனால் நல்லா இருக்கும். சில பேர் வீட்டுக்கு சாப்பிடுவாங்க, எனக்கு இது ரெசிபி கொடுங்க. நான் சொன்ன ரெசிபிலாம் தெரியாது, எல்லா மசாலாலையும் ஒரு ஸ்பூன் போடுவேன். அதான் என்ன சொல்றீங்க? ஆமா எனக்கு தோணும், இப்போ இதை போடலாம் அப்போ போடலாம் அப்படின்னு தோணும். இப்போ கரம் மசாலா சேர்க்கணும், இப்போ தனியா சேர்க்கணும் அப்படின்னு தோணும் போது என்ன பண்ணுவேன், டக்கு டக்கு டக்குன்னு போடுவேன். இவ்வளோ போட்டேன் அவ்வளோ போட்டேன் அதெல்லாம் தெரியாது. ஆனால் ஒன்று பண்ணுவேன், ஷுபரா லாம்ப்ரா ஹூசகதா அப்படின்னு ஆவியில் கனெக்ட் ஆகி சமையல் அப்படியே டேஸ்ட் ஆகும். ஆமென் ஹல்லேலூயா. நீங்கள் இதை பண்ணி பாருங்க. கடாயை வெட்டி அப்படி டங்கு டங்கு போட தூச்சால் இந்த ஆளுக்கு போய் சமைச்சு கொடுத்தீங்கன்னா அப்படிலாம் பேசாமல் கொஞ்சம் ஆவியில் அப்படியே பேசி பண்ணி பாருங்களேன். நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் கணவர் சொல்லுமா, என்னம்மா இப்படி பண்ணியிருக்க, வேற மாதிரி இருக்குமா இது அப்படி சொல்லுவார். ஆமென் ஹல்லேலூயா. சோ லேயாள் அற்பமா எண்ணப்படுறான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவள் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பத்தை திறந்தார். அப்பா ஏதோ கட்டி கொடுக்கணும் பொண்ணு அப்படின்னு கட்டி கொடுத்துட்டார். புருஷன் மனைவி ஆயிட்டாலே நேசிக்கல, ஆனா கர்ப்பம் ஆயிட்டார். முதல் குழந்தை ரூபன், 2வது குழந்தை சிமியன், 3வது லேவி, இப்படி லைனா பெத்து போட்டுக்கிட்டே இருக்கா. ஒவ்வொரு குழந்தைக்கு பேர் வைக்கும் போதும் லேயா சொல்வா, இப்பொழுது என் கணவன் என்னை நேசிப்பான், இப்பொழுது நான் என் கணவனோடு இசைந்திருப்பேன். எனக்கு புரியவில்லை, என்னடா இது, குழந்தை பெத்து கொடுக்குறா, ஆனா பேர் வைக்கும்போது இப்போ என் புருஷன் நேசிப்பான். அப்போ இவ்வளவு நாள் என்ன பண்ணல, நேசிக்கல, ஆனா என்ன வந்திருக்கு, குழந்தை மட்டும் வந்திருக்கு. அடடடடா என்னடா இது, ஒவ்வொரு முறையும் அப்படிதான் பண்றா. இப்போ லேயாளுடைய இடத்துல இருந்து பார்த்தா எனக்கு அழ வருது. இவ எவ்வளவு வேதனையை சமாளிச்சிருப்பா, எவ்வளவு வேதனையை சுமந்திருப்பா, எவ்வளவு வேதனைக்குள்ள போயிருப்பா. வேதம் சொல்லுகிறது, அவள் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டார். ஆமென். இன்னைக்கு இருக்கிற சில சகோதரிகளை பார்த்து சொல்றேன், சில சிஸ்டர்ஸை பார்த்து சொல்றேன், எந்தெந்த இடத்துல யாரால நீங்க அற்பமா எண்ணப்பட்டாலும், ஒருவேளை உங்க கணவராலையோ, ஒருவேளை இந்த வீடா அந்த வீடா, எதுவால யாரால நீங்க அற்பமா எண்ணப்பட்டிருந்தாலும் அப்பா உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. உங்க சூழ்நிலையை அப்பா பார்த்துக்கிட்டு இருக்காரு. 4வது குழந்தையை பெத்தெடுக்கிற நான் இப்ப யோசிச்சேன், இப்பவும் திரும்ப புருஷன் அப்படின்னு நினைக்கப்பா அப்படின்னு. ஆனா 4வது குழந்தை பிறந்த உடனே இப்போ கணவனை பத்தி யோசிக்கல. இந்த குழந்தைக்கு யூதா என்று பெயரிட்டு, நான் இப்போ யாக்கோபனை நேசிக்கிறானோ இல்லையோ, அவனை கண்டுக்கிறானோ இல்லையோ, அப்பா என்ன கண்டுக்கிறாரோ இல்லையோ, ஆனா இப்போ நான் கர்த்தரை துதிப்பேன். ஹல்லேலூயா. அப்படி அவ சொன்ன உடனே கர்த்தர் யூதாவை முத்திரையிடுகிறார். யூதா கோத்திரத்தில் தான் தாவீது பிறக்கிறான். தாவீதின் குமாரன் என்று இயேசு அழைக்கப்படுகிறார். யூதா கோத்திர சிங்கம் என்று இயேசு அழைக்கப்படுகிறார். ஜூடா became special. நீங்க அற்பமா எண்ணப்படலாம், ஆனா உங்களுக்குள்ள இருந்து ஒரு விசேஷம் வெளிப்படும். சிலர் உங்களை அற்பமா எண்ணலாம், கர்த்தர் ஒருபோதும் உங்களை அற்பமா எண்ணல. ஆமென். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், சிஸ்டர், சகோதரிகள், தங்கச்சிமார், அக்காமார், அம்மாமார் போதும், அதுக்கு மேலே வேணும். கவனிங்க. ஆமாம், உங்களை பாட்டிலாம் சொல்ல மாட்டேன். அம்மாமார் கவனிங்க. சிஸ்டர்ஸ், எவ்ரி ஒன். கர்த்தர் படைத்த படைப்பில் சிறந்த படைப்பு என்ன? இப்போ யார் தெரியுமா? யாரு? டவுட்டாக இருக்குல்ல உங்களுக்கு? யாரு? சொல்ல மாட்டீங்களே, சொல்லுங்க. எஸ்,
கர்த்தர் படைத்த படைப்புல சிறந்த படைப்பு, கடைசி படைப்பு. உங்களை உண்டாக்குற வரைக்கும் அவர் ரெஸ்ட் எடுக்கல. யோசிச்சு பாருங்க. அப்பனா உங்களை படைக்கல, ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டார். ஆனா உங்களை படைச்ச உடனே போய் அப்படி உட்காந்துட்டார். அப்பாடா, இனிமே இவ பார்த்துப்பா. ஒரு ஓவியன் ஒரு கேன்வாஸை வச்சு வரைவார். அப்படியே போட்டு 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 இந்த பெயிண்ட் அந்த பெயிண்ட் தொட்டு தொட்டு வரைஞ்சிக்கிட்டே இருப்பார். அவர் மைண்டில் இருக்கிற அந்த படம் அந்த அந்த கேன்வாஸில் வந்துருச்சு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்ப்பார். அப்படியே பார்த்துட்டு தள்ளி போய் அவங்க உட்காந்து அந்த படத்தை அப்படி பார்த்து ரசிப்பார். பா, எப்படி இருக்குல்ல. அந்த மாதிரி தான் ஏவாளை படைச்சிட்டு ஒரு பெண்ணை படைச்சு இதுக்கப்புறம் இவ பார்த்துப்பா அப்படி நம்பி உட்கார்ந்தார். அதனால தான் பிசாசு உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் வந்தான். இவளை பார்த்துக்க விடக்கூடாது. அப்ப கர்த்தருடைய பார்வையில நீங்க ரொம்ப 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 முக்கியமானவர்கள். You are the bestest creation. Hallelujah. நீங்க சிறந்த படைப்பு. அப்ப இங்க இருக்கிற கணவன்மார்க்கெல்லாம் சொல்றேன், திருமணமான கணவன்மார், கல்யாணம் ஆக போறவங்க எல்லாருக்கும் சொல்றேன், உங்க மனைவிகள் என்ன பண்ணுங்க, மனதார நேசிக்கணும். ஆமென். என் மனைவி கிட்ட அப்பப்போ சொல்லுவேன், அம்மா என் இருதயம் மட்டும் இல்லம்மா, என் கிட்னி எல்லாமே உன்னை என்ன பண்ணுது, நேசிக்குது. I love you with all my heart, all I have. நீங்க நேசிச்சு பாருங்களேன். நிறைய பேருக்கு சீக்கிரட் தெரியல. உங்க மனைவியை உண்மையா நீங்க நேசிச்சீங்கன்னா எல்லாமே சரியா நடக்கும். நிறைய பேர் அதை பண்றது இல்லை, போய் எங்கெங்கயோ முட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. மனைவியை நீங்க உண்மையா நேசிச்சு பாருங்க, அங்கதான் சீக்கிரட்டே இருக்கு. ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்றாரு, புருஷர்களே மனைவியை அன்பு கூறுங்க. நம்ம ஆளுங்க பெருசா பைபிள்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஓ, பார்த்தாலே எப்படி இருக்கு. நீங்கெல்லாம் கர்த்தரை நேசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா எல்லாருமே என்ன பண்ணுவீங்க, ஐயோ எங்களுக்கு காட் தான் ஃபர்ஸ்ட், அவர் தாங்க நாங்க நேசிக்கிறோம் அப்படின்னுவீங்க. ஆனா நீங்க உண்மையாவே கர்த்தரை நேசிக்கிறீங்களா இல்லையான்னு எங்க தெரியுமா தெரியும்? நீங்க உண்மையாவே அவரை நேசிக்கிறீங்களா இல்லையான்னு எங்க தெரியும்னா, உங்க கூட இருக்கிற உறவுகளை நேசிக்கிறதுனால தான். அதை வச்சுதான் தெரியும். அதனாலதான் இயேசு சொல்றாரு, எதினால் உலகம் நீங்க என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்ளும். அற்புத அடையாளம் அதெல்லாம் இல்ல, நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு கூறுவதினாலே நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று உலகம் அறிந்து கொள்ளும். ஆமென். பவுல் சொல்றாரு, நீ பூமிக்குரிய பாஷையை பேசலாம், தூதர்கள் பாஷையை பேசலாம். ஓ, நீ விசுவாசத்துல மலையை பார்த்து போனா மழை பெயர்ந்து போகலாம், தீர்க்க தரிசனம் உரைக்கலாம், கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லலாம். உன் சரீரத்தை நீ அக்கினிக்கு இரையா கொடுக்கலாம், உன் ஆஸ்தியை விட்டு நீ தரித்திற்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்குமா சொல்றாரு. ஆனா அன்பு உனக்கு இல்லைன்னா நீ நம்பர் 1 டுபாக்கூர்ன்ற. என்னது? ஃபர்ஸ்ட் கிளாஸ் டுபாக்கூர். ஐயோ, வர விழுந்துகிட்டே இருக்கு. சில பேர் பாத்தீங்களா சர்ச்சில் ஃபயர் தான், சர்ச் உள்ள. ஆனா வெளியே ஏதோ பிரதர் வந்து பிரைஸ் லார்ட், நான் பேச மாட்டேன், அவனை பார்த்தாலும் எனக்கு அப்படியே எரியுது, அப்படியே எரியுது, அப்படியே எரியுது, ஸ்டமக் அப்படியே எரியுது அப்படின்னு. பரலவன் பார்க்குது, அதை பத்தியா டுபாக்கூர் போறான் பாரு. உங்களால உங்க மனைவியை நேசிக்க முடியல, உங்களால உங்க கணவரை நேசிக்க முடியல, உங்களால உங்க கூட பிறந்தவங்க நேசிக்க, அவங்க என்ன வேணா பண்ணிருக்கட்டுங்க. நேற்று ஒரு பாஸ்டர் கப்பல் நேற்று அவங்களுக்குள்ள கொஞ்சம் அவங்க, அதாவது பாஸ்டருடைய அம்மானால கொஞ்சம் பிரச்சனை. அதனால இவங்க ஒய்ஃப் வந்து சொல்றாங்க, எனக்கு தெரியாது, அவங்க எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, வீட்டுக்கு அவர் என் காது கேட்க சொல்லணும், என் மனைவிக்கு செட் ஆகலை, நீங்கள் இனிமேல் என்ன பண்ணக்கூடாது அப்படி என் காது கேட்க அவர் சொல்லணும் அப்படின்னு நிற்கிறாங்க இவங்க. நான் பேசுகிறேன், அம்மா என்ன இருந்தாலும் பையன் அம்மா கிட்ட அப்படி சொல்ல முடியுமாம்மா? இல்லை சொல்லிக்கிட்டே இருக்கு. ஓகேண்ணா, அதெல்லாம் ஓகே தானா, ஆனால் அவங்க பண்ணது கொஞ்சம் நஞ்சம் இல்லைண்ணா, உங்களுக்கு தெரியாது எவ்வளோ பண்ணியிருக்காங்க, இதுக்கப்புறமா விட்டோன்னா அவ்வளோதானா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பாதை அப்படி. ஆனால் கர்த்தர் விரும்புகிற பாதை எப்படி தெரியுமா? யார் உங்களை என்ன பண்ணாலும் என்ன பண்ணணும்,
நேசிக்கணும். என்ன பண்ணணும்? கஷ்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு அப்படியே நல்ல தோசை சுட்டு கொடுத்து நல்ல சிக்கன்லாம் வச்சு கொடுத்து அவங்கள நீங்கள் நேசிக்கணும் பெரிய மேட்டரே கிடையாது. உங்களுக்கு ரொம்ப நல்ல அன்பாக இருக்கிறாங்க, கேட்கும் போதெல்லாம் கொடுக்குறாங்க, அவங்கள என்ன பண்ணலாம்? ஐயோ ஐயோ அப்பா அப்படின்லாம். அவனை அவங்கள பார்த்து குத்துறான், பின்னாடி பேசுகிறான், இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான். அவனை பார்க்கும்போது அப்பா அவனை போய் கட்டி பிடிக்கிறது கஷ்டம். ஆனால் அதை தான் பண்ண சொல்கிறாரு. ஆமே. ஓ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறவங்கள அவங்ககிட்ட பிரதர் அம்மா எப்படி இருக்கீங்க, அது நல்லது தான். ஆனால் உங்க காது கேட்க ஒருத்தவங்க சொல்றாங்க ஏய் அப்படி இப்படி சொல்றாங்க. ஆனால் அவங்கள பார்க்கும்போது கிறிஸ்துவின் அன்பினால் உங்களால் அரவணைக்க முடியுதா? அதான் பவுல் சொல்றாரு, விசுவாசம் நம்பிக்கை அன்பு இவை மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. இந்த கால வேளையில ஒரு தீர்மானத்தோடு கூட நம்ம அடுத்த செஷனுக்குள்ள போறோம். என்ன தெரியுமா? என்ன வந்தாலும் அவர் என்ன நேசிக்கிறார் உண்மை அப்படின்னா நான் மற்றவர்களை அதே அன்போடு நேசிப்பேன். ரெண்டு விஷயத்துல நீங்க கர்த்தரை நேசிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியும். ஒன்று, நம்பர் 1 நீங்க அவரோடு செலவிடுற டைம். 2 உங்க கூட இருக்கிற உறவுகளை. தானியேல் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது, உயிரே போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் என்னால் அவரோடு பேசாமல் இருக்க முடியாது, என்னால் ஜபத்தை தள்ளி போட. உண்மையாவே பெரிய விஷயம். எனக்கு ஆச்சரியம், எப்படி தானியேலால முடிஞ்சிச்சு? செத்துருவான் சிங்க கபில போட்டு தெரியும், ஆனாலும் என் ஜப வாழ்க்கையை விட முடியாது. அப்பா, அதுதான் லவ்ங்க, அதுதான் அன்பு. அவர் மேல வைத்திருந்த வைராக்கியமான அன்பு. யோசிச்சு பாருங்களேன். சிங்க கபில போடப்படுறான், சிங்கெல்லாம் நிக்குது, ஒன்னும் கிட்ட வரல. தானியேல் போய் கேட்கிறேன், என்ன என் கிட்ட வரமாட்டீங்க, என்னாச்சு என் பக்கத்துல வரமாட்டீங்க? சிங்கெல்லாம் அப்படியே நிக்குது அமைதியா. என்னாச்சு? நீ வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தாரு, ஒயிட்டா இருந்தாரு, எங்க கிட்ட ஒன்று சொன்னாரு, இதை பாருப்பா, இதை பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்கால ஒருத்தன் தனியா வருவான், அவனை ஒரு கீரல் விடாம நைட்டெல்லாம் வச்சு பத்திரமா அனுப்பிடுவேன். அப்படி அவனை ஃப்ரீயா அனுப்பிட்டீங்கன்னா அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு பல்கா ஃபுட் அனுப்புவேன். டீலா நோ டீலா? சிங்கம் பார்க்குது, ஒருத்தனை விட்டா பல்கா, ஓகே ஹரி ஓகே. அப்போ தானியேல் நைட்டு ஃபுல்லாக எங்க கூட இருக்கு, வேணா செல்ஃபி கூட எடுத்து போட்டுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட் வித் லயன்ஸ், அப்படி சிங்கங்களோடு ஒரு இரவு. தானியேல் இரவெல்லாம் உள்ள இருக்கான். காலையில் ராஜா ஓடி வரான், தானியேலே நீ இடைவிடாமல் சேவித்து வந்த உன்னுடைய தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? கேட்கிறான் பாருங்க, இருந்தாரா? ராஜாவுக்கு தெரியுது இவன் கேப்பே இல்லாம எனக்கு சேவை பண்றது பதிலா இவன் ஆண்டவருக்கு சேவை பண்ணா யாருக்கு தெரியுது? எப்படி? அது எனக்கு புரியவே இல்லை. அரண்மனையில வேலை இருக்கு, அக்கவுண்ட், அதை பார்க்கணும் இதை பார்க்கணும், ஆனா எல்லாருக்கும் தெரியுது தானியேலால ஜெபிக்காம இருக்க முடியாது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அப்படி தெரியும்? எத்தனை கணவர்மார் சொல்ல முடியும், எத்தனை மனைவிமார் சொல்ல முடியும், இந்த டைம்ல என் புருஷன் முட்டியில நிப்பாரு, இந்த டைம்ல என் மனைவி ஜெபிச்சுக்கிட்டு இருப்பா, இந்த டைம்ல அந்த குடும்பத்துல ஜெபசத்தம் கேட்கும், இந்த நேரத்துல அவங்க கர்த்தரோடு கூட உறவாடுவாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? சத்துருக்களுக்கு தெரியுது தானியேலால ஜெபிக்காம இருக்க முடியாதுன்னு. எனிமீஸ்க்கு தெரியுது இவனால ஜெபிக்காம இருக்க. இன்னைக்கு அவரை உண்மையாய் நம்ம நேசிக்கிறோம்னா இன்னைக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உங்க கூட நான் பேசுவேன், உங்க கூட நான் பேச உறவாடுவேன். நம்ம எல்லாம் அப்படியே கண்களை மூடலாமா? தகப்பனுடைய அன்பு இன்னைக்கு நீங்க எந்த இடத்துல உடைக்கப்பட்டிருந்தாலும் அப்பாவுடைய அன்பு உங்களை சூழ்ந்து கொண்டு, ஓ ஜீசஸ் மாதாலா காயா பராண்டோ, oh Jesus, thank you Lord. உந்தன் அன்பு போதுமையா, உறவோ பொருளோ பிரிக்காதையா, என் நேச நீர்தானையா. சொல்வீங்களா? ஐயா என் நேச. கொஞ்சம் அர்ப்பணிப்போடு எல்லாரும் முடிந்தா அப்படியே முழங்கால் படிடுங்க, இல்லை எலுமினிக்கிறா நில்லுங்க. ஒரு 2 நிமிடம் மாத்திரம் அவருடைய கைகளை நம்மை அர்ப்பணித்து, இந்த அன்பு எனக்கு போதும். உலக அன்பு, உலக காரியங்கள், இந்த அன்புல நீங்க நிறைய அப்படியே நிரப்பப்பட ஒரு ஜாய் உங்களுக்குள்ள வரும் பாருங்க. சில பேர்லாம் வாய் விட்டு சிரிக்க முடியல. அப்பா சொல்றாரு, ஏய் உன்னை என் சந்தோஷத்தால
ஆவியின் கனி ஒன்னே ஒண்ணுதான், அன்பு. அந்த அன்பு இருந்துருச்சுன்னா மற்றதெல்லாம் அப்படியே கூட வருகிற பை ப்ராடக்ட்ஸ். அது சந்தோஷம், சமாதானம், நீடிய சாந்தம், பொறுமை, இதெல்லாம் அன்போடு கூட ஒட்டிக்கிட்டே வர்றது. இன்னைக்கு அந்த அன்பு உங்களை மூடட்டும். குடும்பத்தில் அந்த அன்பு உண்டாகட்டும். வீட்டுக்குள்ள உறவுகள் அன்பு உண்டாகட்டும். ஓ, வெறுப்புகள், கசப்புகள், கோபங்கள் எல்லாம் இப்பொழுதே அகன்று ஒரு திரியேக அன்பு, திருத்துவ குடும்பத்தில் இருக்கிற அந்த அன்பு ஒவ்வொரு குடும்பங்களிலும் பாய்வதாக அப்படியே அர்ப்பணித்து சொல்லலாமா? உந்தன் அன்பு போதுமையா, உறவோ பொருளோ பிரிக்காதையா. உந்தன் அன்பு பிரிக்காதையா. என் நேசர் நீர்தானையா ஐயா, என் நேசர் நீர்தானையா. என் நேசர், என் நேசர். என்ன வந்தாலும் நீங்க தான். அப்பாவுடைய பிரசன்னம் ஒரு சிலர் மேல பலமாய், அவருடைய பிரசன்னம் நேசர் நீர்தான். பலமாய் 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 பலவீனங்கள்லாம் மறையட்டும், வியாதிகள் மறையட்டும், வலிகள் மறையட்டும், கட்டிகள் மறையட்டும், கர்ப்ப பையில் ஜீவன் உண்டாகட்டும். இப்பொழுதே கர்த்தருடைய ஜீவன் பாய்வதாக. ஒரு சிலருடைய கர்ப்பத்திற்குள் கர்த்தருடைய வல்லமை, ஃபைப்ராய்ட்ஸ் மறைகிறது, சிறு கட்டிகள் மறைகிறது. In the name of Jesus. கர்த்தருடைய ஜீவன், நல்ல செய்திகள், கர்த்தருடைய புதிய ஜீவன் ஒரு சிலர் மேல பாய்ந்து வருகிறது. இப்பொழுது அவருடைய வல்லமை, விடுதலை விடுதலை விடுதலை. ஆவியில விடுதலையா பேசுங்க. புதிய பாஷைகள், புதிய பாஷைகள் இப்பொழுதே. முழங்கால்களில் வல்லமை, கணுங்காலில் வல்லமை, முதுகு தண்டில் கர்த்தருடைய வல்லமை. ஓ ஜீசஸ், இப்போ 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 பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு வல்லமை வல்லமை வல்லமை. எல்லா சமாதான கேடுகள் அகன்று போ. விடுதலை விடுதலை விடுதலை. ஒரு சிலருக்குள்ள பலமான அபிஷேகம், பலமான அக்கினி. எஸ், அடக்க முடியாத ஒரு அபிஷேகம் சபையில் ஊட்டப்படட்டும். இப்போ 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 பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. வல்லமை வல்லமை. ஷாதாராபா. குடும்பத்தில் சமாதானம். ஃபயர் ஃபயர் ஃபயர். அக்கினி அக்கினி அக்கினி. மால்பிராதி காசானா மான்தோரோபோ. வியாதிகள் இருக்கக்கூடாது, வியாதிகள் இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் பலவீனங்கள் இருக்கக்கூடாது. ரத்தத்தில் எல்லாம் நார்மல் ஆகட்டும், ரத்த சம்பந்தப்பட்ட எல்லாம் நார்மல் ஆகட்டும். இந்த சபையில் அநேக விடுதலைகள், அநேக அற்புத சுகங்கள், சாட்சிகளை கர்த்தர் எழுப்புகிறார். இருதயத்தில் கர்த்தருடைய கரம், ஹார்ட் சம்பந்தப்பட்டு கர்த்தருடைய விடுதலை இப்போ. ஜீசஸ் ஜீசஸ். தகப்பனே, உங்க அன்பு எங்களை உலகமா நேசிக்கிறீங்களே. And daddy's world. நான் அப்பாவின் உலகம், நான் அப்பாவின் உலகம். Thank you பா, thank you daddy. அந்த அன்புல உங்களை, உங்க பிள்ளைகளை நனைப்பீராக, நனைப்பீராக. ஒரு விஷயம் நல்ல கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தலாமா? திரியேக தேவன மகிமை மகிமை. அப்படியே உட்காரலாம், எல்லாரும் உட்காரலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தெய்வ பிரசன்னத்தை உணர்ந்தீங்க? ஆமாம், நான் பின்னாடி உக்காஞ்சிக்கிட்டு இருந்தேன். பின்னாடி இருக்கிறவங்க நிறைய பேர் நிறைய தப்பு பண்ணுறீங்க.
தேவ சமூகத்திலேருந்து தேவ வார்த்தை வருதுன்னா ஏற்றுக்கொள்ளவே மனதில்லாமல் உட்காந்துட்ருக்கீங்க. ஒரு ஆமேன் வரமாட்டுது. இல்லை இல்லை இப்போ சொல்லலை, அப்பா எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு ரிசீவ் பண்ண தெரியல. சொல்கிற வார்த்தை, கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவே மனம் இல்லாமல் இருக்கிறீங்க. அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. சபைக்குள்ளே வரும் பொழுது, தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு முதல் மனதுள்ளவர்களாக இருக்கணும். அப்போ தான் வியாதியே மாறும். நீ வந்துட்டு அப்படியே போகிறது எனக்கு மனம் இல்லை. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? தயவு செஞ்சு சொல்கிறேன், பாஸ்டர் டென்னி பேசுறதுனால சொல்லலை, கழுதியை கொண்டும் கர்த்தர் பேசுவார். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனம் நமக்குள்ளே வரணும். வந்து அதை ஏற்றுக்கொண்டாதான் நீங்கள் விடுதலை பெற்று போக முடியும். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? நிறைய தப்பு நடக்குது, நிறைய தப்பு. அப்படியே பேச்சு, கர்த்தருடைய கிரியை நான் பார்க்குறேன், கர்த்தருடைய ப்ரெசன்ஸை நான் பார்க்குறேன். அந்த இடத்துல என்னால் சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு தேவ மகிமை இன்றைக்கி நம்ம சபையை ஆட்கொண்டே இருக்கிறது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. நீங்கள்லாம் இப்படி இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. ஒரு ஆமீன் வரமாட்டேது பாருங்கள். நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. கடந்த வெள்ளி சனி நேற்று சுத்திகரிப்பு கூட்டத்துலேயும் சரி, வெள்ளிக்கிழமையும் சரி, பேசின எல்லா வார்த்தையும் வந்தவங்களுக்கு தெரியும், ஆராதனைக்கு வந்தவங்க தெரியும்.